This conference will now be recorded. Okay. So செஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்டு Kubernetes அண்ட் அந்த Kubernetes-குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் ஆர்கிடெக்சர் இதுதான் நம்மளுடைய பிரைம் ஃபோக்கஸாக இருக்க போகுது. பட் Kubernetes-குள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் டு ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா Kubernetes as a product is evolving. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, தென் சர்வீஸ் மெஷ் அப்படின்னா என்ன, ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் நிறைய நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் டு கெட் ஃபெமிலியரைஸ்ட். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரட்டிக்கலாக தான் இருக்கும். தென் ஸ்டார்டிங் டுமாரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் அப்ரோச்சாக தான் இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அ பஃபர் டே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் கம்ப்ளீட் இன் ஒன் டே ஆர் லைக் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னா வில் ஜஸ்ட் டேக் தட் பஃபர் டே. அதனால தான் இந்த இடத்துல பஃபர் டேன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே Kubernetes-ஓடைய என்டர்பிரைஸ் கிளஸ்டர் செட்டப் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் ஏதாவது கமாண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, Kubernetes-ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரைஸ் பண்ண முடியுமான்றதுலாம் நான் சொல்லித்தரேன். நான் இந்த கைண்ட் ஆப்ஷன் இல்லை மினி கியூப் ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம Kubernetes கமாண்ட்ஸ் Kubernetes-ஓடைய இன்டராக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரைஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து Kubernetes-ஓடைய ஆக்சுவல் என்டர்பிரைஸ் செட்டப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அண்டர்லைங் கோர் காம்பனன்ட்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதோடைய நெட்வொர்க்கிங், அதோடைய கண்டெய்னரைஸ்ட் பாட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸ்டோரேஜ், ரெப்ளிகேஷன், கிளஸ்டரிங், தென் அதர் ஏரியாஸ் லைக் கான்ஃபிகரேஷன் மேப், ஸ்கெடியூலிங் பற்றி பார்ப்போம், கண்டெக்ஸ்டிங், செக்யூரிட்டி, மானிட்டரிங், லாகிங், எப்படி பேக்கப் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட்டட் இன்டு செப்பரேட் மாடியூல்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிகே எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் 10ஓட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஆல்சோ ஷேர் சம் யூஸ் கேசஸ் அரவுண்ட் இகேஎஸ், அஜூர் கண்டெய்னர் சர்வீஸ், அஜூர் Kubernetes சர்வீஸ்க்கும் எலாஸ்டிக் Kubernetes சர்வீஸ் பற்றி நம்ம சில யூஸ் கேசஸ் சில 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 11 வீக் 12 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் அஜெண்டா. ஓகே, ஸோ இந்த அஜெண்டாவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு, இல்லை ஏதாவது இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது வந்து இந்த கோர்சஸ். ஓகே, எஸ் டன் ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து இன்க்ளூட் பண்ற மாதிரி எதுவும் நமக்கு ஆப்ஷன் தெரியல. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க கண்டினியூ பண்ணும்போது தான் தெரியும். ஷூர். ஸோ தெர் இஸ் நோ என்னுடைய இது வந்து ஹார்ட் ஸ்டாப் கிடையாது. நம்ம இன்னும் கண்டென்ட் அதிகமாக்கி டிஸ்கஸ் பண்ணணும், வில் டிஸ்கஸ் இட். ஆஸ் ஐ செட், இட் இஸ் நாட் எ ட்ரைனிங் செஷன். இது வந்து மோர் ஆஃப் எ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷன்றதால ஈவன் நிறைய பேர் ஆல்ரெடி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேட்ச்லேயே வந்து நிறைய பேர் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஸோ நிறைய இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் டிஸ்கஷன் மாதிரி தான் நான் கொண்டு போகணும்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம வேணும்னா ஆட் பண்ணி. ஓகே, ஸோ இட்ஸ் ஃபிளெக்சிபிள். நம்ம இது ஹார்ட் அண்ட் ஸ்டாப் கம்ப்ளீஷன் டேட் கிடையாது. ஓகே, ஷூர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் Kubernetes-குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CNCF பத்தி தெரியும், இல்லை கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் பத்தி ஐடியா இருக்கு? அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, Kubernetes-ன்ற ப்ராடக்ட் வந்து எங்க இருந்து ஆக்சுவலா எமர்ஜ் ஆச்சு, ஆக்சுவலா எவால்வ் ஆச்சு, இல்லை எப்படி எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனி ஐடியா? ஓகே, கூகுள்ல இருந்து வந்துச்சு. ஆமா, கூகுள் தான் வந்து பாத்தீங்கன்னா they gave it to லினக்ஸ் ஃபவுண்டேஷன். லினக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு சப் ஆர்கனைசேஷன் தான் கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன். இது கம்யூனிட்டி ஆக்சுவலா. இட்ஸ் நாட், ஐ வுட் நாட் சே இட்ஸ் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஆக்சுவலி, கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐல் பி மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யூசிங் எக்ஸல் ஷீட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காகன்னா நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், அதோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் என்ன, இதை நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவேன் நம்மளுடைய கூகுள் டிரைவ் வழியா. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ்லேயே சில பேட்டர்ன்ஸ், ஆன்டி பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். மோனோலித்திக் வெர்சஸ் மைக்ரோ சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் Kubernetes பற்றி இது ஒரு சின்ன கம்பேரிசனும் பார்க்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ்
Kubernetes versus other products like Docker Swarm இருக்கு, OpenShift இருக்கு. அதை பத்தின கம்பேரிஷன்லாம் பார்க்கலாம். ஸோ CNCF பத்தி பார்ப்போம், கிளவுட் நேட்டிவ் பத்தி பார்க்கலாம். Okay, then we'll get into the actual மேபி ஈவன் ஒரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் சர்வீஸ் மெஷ், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தா பெட்டர் ஆக்சுவலாக. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணாதான் வி கேன் டேக் திஸ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see. நம்ம வந்து ஆஸ் ஐ டோல் யூ, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப் மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருவேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணுறேன். தென் அஃபிஷியல் புக் இருக்குன்னா அதையும் ஷேர் பண்ணிடுறேன். நோட்ஸ் அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ யூடியூப்ல ப்ரைவேட் சேனல் வழியாக ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் இன் டு CKA, சர்டிஃபைட் குபர்னெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் ஆர் கண்டென்ட் மோர் அந்த அலைண்டாக தான் இருக்கும். பட் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா திங்ஸ் அவுட் சைட் ஆஃப் த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டொமைன் தவிர எக்ஸ்ட்ராவும் நிறைய பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர், மைக்ரோ சர்வீசஸ் இதை பற்றிலாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். CNCF பற்றி தெரிஞ்சிருக்கணும், சர்வீஸ் மெஷ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். சர்வீஸ் மெஷ் பற்றி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் அகெயின் இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பிரைமரி கோர் டொமைன். ஸோ இந்த 5 செக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டொமைன்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் என்ன, இன்ஸ்டலேஷன், கான்ஃபிகரேஷன், எப்படி நம்ம ஒர்க் லோட் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை இன்டெகிரேட் பண்ணி நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணுறோம், ஸ்டோரேஜ், தென் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இந்த 5 ஆஸ்பெக்ட்ல தான் வந்து எக்ஸாம் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். அதோடைய சப்டிவிஷன்ஸ் நம்ம சிலபஸ்ல இது எல்லாமே கவர் ஆகுது இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஐ திங்க் இப்போ நம்ம ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டோம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம், என்ன இன்டென்ஷன் இந்த பர்டிகுலர் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷன்லன்றது ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் எவல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் லாஸ்ட் 20 years 30 years வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி. நம்ம இதில் நிறைய ஆர்கிடெக்சர் பார்த்துருப்போம், நிறைய டெவலப்மெண்ட்ல நியூ ரெவல்யூஷன் பார்த்துட்டு வரோம். நிறைய வந்து த வே தட் வி டெப்ளாய் அவர் அப்ளிகேஷன் அதுவும் மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம்ஸ் ஹோஸ்ட் ஆகிற என்விரான்மெண்ட்டும் இட் ஹாஸ் பீன் சேஞ்சிங், ரைட்? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கரண்டாக வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெவ்ஆப்ஸ், டெவ்செக்ஆப்ஸ், மைக்ரோ சர்வீசஸ், கண்டெய்னர்ஸ், கிளவுட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்தது, அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றது இன்னைக்கு நம்மளுடைய பிரைமரி ஃபோக்கஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா மோனோலித்திக்ல இருந்து மைக்ரோ சர்வீசஸ் கம்பேர் பண்ணி நம்ம எதனால இது நம்ம மைக்ரோ சர்வீசஸ் அடாப்ட் பண்ணணும், எதனால வந்து இண்டஸ்ட்ரி வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ உங்களுடைய சைட்ல என்ன ஐடியா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்லாம் வந்து வி கேன் கால் இட் அஸ் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ல வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கும் மோனோலித்திக்கும் மெயின் மேஜர் டிஃபரன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய வியூ பாயிண்ட்ல? நிறைய இருக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் படுக்கு 30-40 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுவேன். பட் நீங்க உங்களுடைய ஐடியா சொல்லுங்க, நான் அதை நான் கரெக்டா இல்ல தப்பான்றதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான். மோனோலித்திக்னா எல்லாமே வந்து ஒரே பேக்கேஜ் தான் இருக்கும். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே ஒரே இதுக்குள்ளார வந்துரும். கரெக்ட். மைக்ரோ சர்வீசஸ்னா அது அப்படியே ஒவ்வொரு பேக்கேஜா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஆப்பா தனித்தனியா. ஓகே ஓகே கரெக்ட். ஓகே, மைக்ரோ சர்வீசஸ்னா எல்லாம் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடியுலரா வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃபைன். இது வந்து நீங்க சொல்றது வந்து OVA டெம்ப்ளேட் மாதிரி சொல்றீங்களா? OVA டெம்ப்ளேட் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, டெம்ப்ளேட்ஸ், இமேஜ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் அதெல்லாம் வேற ஆக்சுவலா. ஓகே, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இது வந்து அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சர். இல்ல, நான் ஜஸ்ட் கேக்குறேன் அந்த மாதிரி கான்செப்ட்னு கேக்குறேன். இல்ல, நான் கேக்குறது வந்து அந்த மாதிரி கான்செப்ட்னு கேக்குறேன். நீங்க வந்து எல்லாம் பண்டலா மாதிரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுங்க.
இல்ல இப்ப சில சில அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா சில வெண்டார் என்ன பண்ணுவானுங்கன்னா கொடுக்கும்போதே வந்து ஓவிய டெம்ப்ளேட்டா கொடுத்துருவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த நெட்வொர்க் மானிட்டரிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓவிய டெம்ப்ளேட் டெப்ளாய் பண்ணாவே போதும், அவருடைய காம்பனன்ட்ஸ் ஓஎஸ் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் நம்ம வந்து ஐபி மட்டும் கான்ஃபி பண்ணிட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகே அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன். ஜஸ்ட் ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ப்ராடக்டா வாங்கி கன்சியூம் பண்றீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது அப்ளையன்ஸ் ஆப்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா வெண்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை நமக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வித் ப்ரீ ரெக்வசைட்டோட நமக்கு வந்து ஒரு பண்டிலா கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்ளையன்ஸ் கான்செப்ட். அது வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நமக்கு என்ன அப்ளையன்ஸ் வேணுமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த ரிவர் பெட் அப்ளையன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு வந்து நிறைய அப்ளையன்சஸ் வருது. ஈவன் நம்ம ப்ராக்ஸி சிஸ்டம்ஸ், நிறைய இந்த ஃபயர் வால், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அப்ளையன்சஸ் மாதிரி தான். ஸோ அது வந்து நமக்கு ரெடிலி அவைலபிளா வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கிரியேட் பண்ணுறோம்? பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து இனிஷியலாக அவங்க டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் இப்போ வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன காம்பனன்ட் டேட்டா பேஸ் இஷ்யூவா இருக்கலாம், இல்லை வந்து மிடில் வேர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் வெப் சர்வர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு எரர் வரும். அது இட் கேன் பி எனி 4xx எரரா இருக்கலாம், இல்லை இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் எரர் மெசேஜ். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனாக தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடர்ன் அப்ளிகேஷன், இப்போ நிறைய யூஸ் கேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பட் அதுக்குள்ளெல்லாம் போகலாம். ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் பில்லியன்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் நவ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிஸ்னஸ் ப்ராசஸாக வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவலாக சர்வீஸாக ஸ்பிளிட் பண்ணும்போது இதெல்லாம் தனித்தனி அப்ளிகேஷனாக நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அது முன்னாடிலாம் அப்படி கிரியேட் பண்ண மாட்டாங்க. இப்போ Amazon.comன்றது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு வெப் சர்வர் இருக்கும். அந்த வெப் சர்வர் என்ன பண்ணுன்னா நமக்கு பேக் எண்ட்ல வந்து ஒரு ப்ராசஸிங் அப்ளிகேஷன் இருக்குன்னா அப்ளிகேஷன் இருக்கும். அதுல இருந்து பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ல போய் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டியர் அப்ளிகேஷன் இல்லை வந்து என்டிஆர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி டியரிங் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த எவல்யூஷன் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது டெம்ப்ளேட் நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஓஎஸ்ல போயிட்டு லோட் பண்ணிட்டு இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வில் கிரியேட் அஸ் பேக்கேஜ் ஆர் இமேஜ் ஆர் டெம்ப்ளேட், அதை நம்ம போயிட்டு என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ப்ராசஸ். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய கோட் கிரியேட் பண்றது, உங்களுடைய கோட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி வந்து டெவலப் பண்றாங்க டெவலப்மெண்ட் டீம். ஸோ அதுதான் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஓகே, இந்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஆக்சுவலா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் கோட் பேஸ்ல இருக்கும். இப்போ Amazon.com உடைய ஆமா ஆமா இப்போ Amazon.com உடைய ஒரு கோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10,000 or 20,000 லைன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன கோட் பேஸ். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இட் இஸ் ஹார்ட் டு ட்ரபிள் ஷூட், அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த டிஃபரன்சஸ்லாம். ஸோ இப்போ வந்து வேற என்ன உங்களுடைய வியூல என்ன மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ் உங்க வியூ பாயிண்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோனோலித்திக் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒரு சர்வீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்குன்னா எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு டோட்டல் அப்ளிகேஷனே வந்து டவுன் ஆயிடும். இதே மைக்ரோ சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் எஸ்பிஐ இல்ல HDFC பேங்க் என்ன ஒரு சைட் எடுத்துக்கணும்னா இப்போ லோன்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல ஏதாச்சும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ஸ் என்ன ஓபன் பண்றோம்னா ஏதாச்சும் ஒரு சப்போஸ் ஏதாவது பர்சனல் அக்கௌண்ட் சைட்ல மட்டும் எனக்கு வந்து இஷ்யூ வருதுன்னா அது மட்டும் தான் எனக்கு அஃபெக்ட் ஆகுமே தவிர டோட்டல் வெப்சைட்டே எனக்கு அஃபெக்ட் ஆகாது மைக்ரோ சர்வீஸ்ல. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஆமா, ஸோ அப்படிதான். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த Amazon சைட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா சில டைம் வந்து உங்களால வந்து இந்த டீல்ஸ் பார்க்க முடியாது, சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் பார்க்க முடியாது, சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்ட்ல வந்து சில டைம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். பட் ஆனா வந்து மற்ற கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற பேஜஸ் மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே கன்சியூம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே தனித்தனி அப்ளிகேஷன், தனித்தனி சர்வீஸ், தனித்தனி மைக்ரோ சர்வீசஸ் சொல்லுவாங்க. முன்னாடி இது எல்லாமே வந்து பண்டல் பண்ணி ஒரே அப்ளிகேஷனா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, டிசைன் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அபவுட் அமேசான்ன்ற மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அவங்களுடைய பிளாக் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும்.
ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ் ஒர்க் ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்த ரிவ்யூ ஒர்க் ஆகல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் இந்த ஷிப்பிங் டீடைல்ஸ் வரல அப்படின்னா அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வேற ஒரு கண்டென்ட் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிடுறாங்க இப்பெல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல என்ன ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க டிசைன் இப்பெல்லாம். ஸோ ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் மைக்ரோ சர்வீஸ். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour பார்க்க போறோம். பட் உங்களோட ஐடியா என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பேங்கிங் செக்டார்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன்ஸ் தனியா கொண்டு போயிடுவாங்க, உங்களுடைய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து தனியா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய பைஃபர்கேட் பண்ணி சின்ன சின்ன சர்வீசஸா வந்து பிசினஸ் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சின்ன சின்ன சர்வீசஸா கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, நம்ம அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஈவன் நம்ம வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்து கூட நம்ம கண்டெய்னர்ஸ்ல டிப்ளாய் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நமக்கு அதுக்காக கோடிங் அதெல்லாம் தேவைன்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த YAML ஃபைல் மேனிஃபெஸ்ட் கிரியேட் பண்ணுறது அந்த டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ்ல வந்து ஒரு ஐடியா வேணும். பட் அதை பற்றிலாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு பார்க்கலாம் இல்லாட்டி ஐ திங்க் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா YAML மேனிஃபெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் டீப் டைவா பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ ஓகே, தென் என்ன பாயிண்ட் சொன்னீங்க? ஆக்சுவலா நீங்க அது சிம்பிளிஃபை டிப்ளாய் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க, கரெக்டா? இட்ஸ் ஈஸி டு டிப்ளாய். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோட் பேஸ் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்டையர் சிஸ்டம் இது பண்றோம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். டிப்ளாய் பண்றது காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஏன்னா மேனேஜ் பண்றது காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நிறைய சின்ன சின்ன ரிசோர்சஸ் இருக்கு. பட் ஆனா அப்டேட் பண்றது மேனேஜ் பண்றதுல ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே மோனோலித்திக்ல வந்து ஒரு டைம் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ஹேண்டில் பண்றது மெயின்டைன் பண்றது இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸ்கேலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம்? மைக்ரோ சர்வீஸ் ஸ்கேலபிலிட்டி. ஆமா, ஏன்னா கிளவுட் நேட்டிவா நம்ம வந்து டிப்ளாய் பண்றதால நம்ம டவுன் டைம் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா வி கேன் டூ ஹாரிசான்டல் ஸ்கேலிங். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கேன் பி டன் வித்தவுட் டவுன் டைம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூ கேன் டூ அ ப்ரிசைஸ் ஸ்கேலிங், பெட்டர் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், நிறைய கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் டு ஸ்கேல். ஏன்னா வந்து நம்ம அடிஷனல் சிஸ்டம்ல போயிட்டு இன்னும் ஆட் பண்ணணும், அதை கிளஸ்டரிங் கான்ஃபிகர் பண்ணணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இதுல. புது சிஸ்டம் அப்படி டெப்ளாய் பண்ணிட்டு நம்ம வெர்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் சொல்றது வந்து மல்டிபிள் மெஷின்ஸ் ஆட் பண்ணணும், உங்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்டம்ஸ் ஆட் பண்றது, ஸ்கேல் அவுட் ஸ்கேல் இன் பண்றது பத்தி பேசுறேன். பட் வெர்டிக்கல் ஸ்கேலிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலா நம்ம வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டைம்ல வந்து எல்லாமே வர்ச்சுவல் மிஷின் தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஈவன் மோனோலித்திக் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் VMsல ரன் ஆகுது. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஈஸிலி இன்க்ரீஸ் த ரிசோர்சஸ். பட் ஆனா அதர் சைடு வந்து மைக்ரோ சர்வீசஸ்ல வந்து இட் இஸ் மச் ஈஸியர். ஏன்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் அந்த இமேஜஸ் வச்சு டிப்ளாய் பண்ணிருக்கிறதால இட் கேன் ஈஸிலி க்ரோ அவுட். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து புது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து குயிக்கா வரும்னு நினைக்கிறீங்க? மைக்ரோ சர்வீசஸ். ஆமா, ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து தனித்தனி செப்பரேட் டீமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸ் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பெரிய டீம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு லார்ஜ் டீமா தான் இருப்பாங்க. டீம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லார்ஜ் டீம் வித் மல்டிபிள் டெவலப்பர்ஸ். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வீஸ்க்கும் வந்து நம்ம தேவையான டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் கோ அண்ட் சூஸ் ஒன் டெக்னாலஜி லைக் என்ஜினெக்ஸ் சூஸ் பண்ணலாம். இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்பாச்சி டாம்கேட் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று IASல ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டீமாக பிரிச்சுருவாங்க, நிறைய ஸ்பிளிட் இன்டு மல்டிபிள் ஸ்மால் டீம்ஸ். அப்போ என்ன ஆகுனா அவங்க தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் த கோட். அந்த பர்டிகுலர் புது ஃபீச்சர் ஆர் புது என்ஹான்ஸ்மெண்ட் வந்து குயிக்காக கொண்டு வர முடியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் குயிக் டு டைம் டு மார்க்கெட் இஸ் வெரி லெஸ். ஓகே, பட் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன ஆகும், வி ஹேவ் டு கோ அண்ட் பிரிங் டவுன் த சிஸ்டம், மெயின்டெனன்ஸ் வாங்கணும். ஓகே, டவுன் டைம் மெயின்டெனன்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு வேலிடேட்டட்
நிறைய அந்த வேலிடேஷன் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ நான் அந்த இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூட்டபிள் சிஸ்டம் மியூட்டபிள் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்யூட்டபிள்னா என்ன, மியூட்டபிள்னா என்ன, சர்வீஸ் மெஷ்னா என்ன. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கிளவுட் நேட்டிவ் டெக்னாலஜிஸ் இருக்கு, அதை பற்றிலாம் பார்ப்போம். ஓகே, ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க இதில்? எதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, ரெசிலியன்சி, ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ஆமாம் இல்லை ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், பட் ஃபெயிலியர் ஆஃப் ஒன் மைக்ரோ சர்வீஸ் வில் நாட் இம்பேக்ட் அதர். ஓகே, அந்த கான்செப்ட் தான் இங்கே. அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜ் சிஸ்டம், ஸோ டேட்டா பேஸ் டவுன் ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி அப்ளிகேஷன் வெப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிங்கிள் சிஸ்டம், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் மாதிரி சொல்றீங்க. ஆமாம், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், கரெக்ட். ஆமாம், ஸோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்பனண்ட் இருந்துமே யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தனித்தனி டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம யூஸ் கேசஸ் பார்க்கலாம், மேபி அது பார்ப்போம், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி நம்ம இந்த கம்பேரிஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் see. ஓகே, மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன சொல்றோம், நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து டெப்ளாய் பண்ணிடுவாங்க. இது என்டையர் அப்ளிகேஷன் வந்து ஒரு வெப் லேயர், பிசினஸ் லேயர்னா அப்ளிகேஷன் சர்வர் தான் சொல்றேன். ஸோ அப்ளிகேஷன் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் யூனிட்டா டெப்ளாய் ஆகிடும். ஈவன் 3 tier ஆர்கிடெக்சரா இருந்தாலுமே இதுல ஏதாவது ஒன்று டவுன் ஆனாலுமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எண்ட் யூசருக்கு அவைலபிளா இருக்காது. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஓஏன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே நிறைய ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் இருக்கு. பட் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஒன் ஆஃப் த எஸ்ஓஏ பேட்டர்ன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஃபைன் கிரைண்டா சர்வீசஸ் கிரியேட் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் கிரைண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அது ஒரு லிமிட்டடா வந்து சர்வீசஸ் வந்து ஸ்பிளிட் அவுட் பண்ணி அதை எண்ட் யூசருக்கு அவைலபிளா கொண்டு போவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். ஸோ ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கார்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து ரிவ்யூ, இன்னொன்று வந்து பிளாக், அந்த மாதிரி தனித்தனி சர்வீஸா கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ சர்வீஸ் ப்ரோ ஆடியோ போயிடுச்சு, சாரி Stanley, your voice. ஆடியோ போயிடுச்சு. ஆடியோ போயிடுச்சு. ஜஸ்ட் அ மினிட், சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க பேக் எண்ட்ல, பவர் சப்ளை கட் ஆயிடுச்சு. ஓகே ஷூர். ஓகே, ஐம் பேக் ஆன் த நெட்வொர்க். சின்ன எங்கள் பவர் சப்ளை கேட்டு அதில் வந்து நிறைய சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ அது மோனோலித்திக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் அப்ளிகேஷனை வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸாக கிரியேட் பண்ணி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் சிஸ்டமாக தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற லாஜிக்கே முன்னாடி இருக்காது. நான் சொல்றது வந்து 15 years பேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது லேட்டஸ்ட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து போயிட்டு அந்த எல்லா பிஸ்னஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ற கன்சியூம் பண்ற எல்லா டீம்டையும் அப்ளிகேஷன் ஓனர்ட்டையும் போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி டவுன் டைம் வாங்கணும், தென் மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. தனித்தனியா அப்ளிகேஷன் டீம்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இதை நம்ம டவுன் பண்ண போறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவாப்ஸ் ஆர்கிடெக்சர், அந்த டெவாப்ஸ் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன் டைம் வாங்கிட்டு நம்ம புது புது சர்வீசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னா இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து சர்வீஸை ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி எண்ட் யூசருக்கு வந்து நம்ம சர்வீஸா கொடுக்குறோம், அப்ளிகேஷனா கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டைட்லி இன்டெகிரேட்டட். இட்ஸ் a tightly coupled architecture. whereas இது வந்து பாத்தீங்கன்னா they call it as loosely coupled architecture or services. ஏன்னா வந்து ஒரு சர்வீஸும் இண்டிபெண்டா ரன் பண்ண முடியும். ஸோ இது டவுன் ஆனாலும் அதர் மைக்ரோ சர்வீசஸ் கேன் ஸ்டில் பி அவைலபிள் ஃபார் த எண்ட் யூசர்ஸ். ஸோ அதுதான் மெயின் பிரைமரி டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா we used to deploy our application into bare metal. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மெட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரிசோர்சஸ், அதாவது மெமரி, மற்ற டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெராபைட்ஸ் ஆஃப் மெமரி வருது உங்களுடைய சர்வரில். அப்போல்லாம் வந்து ஜிபியில் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பிக் திங். ஓகே, ஒரு 16 GB இல்லை 32 GB மெமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் 15-20 years பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹெவி சிஸ்டம்ஸ்லாம் வர வந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ பிக் ரெவல்யூஷன் அரௌண்ட் வர்ச்சுவலைசேஷன். இப்போ கண்டெய்னரைசேஷன் வந்து நிறைய சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், நிறைய பப்ளிக் கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ஃபேவரட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு தான் பார்த்தேன். பட் அகைன் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், அதனால அது லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், வர்ச்சுவலைசேஷன் வெர்சஸ் கண்டெய்னரைசேஷன் பத்தி. ஓகே, ஸோ மோனோலித்திக்னா என்ன? எல்லா பர்டிகுலர் காம்பனன்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். நீங்கள் அதை ஸ்கேல் அவுட் பண்ணுன்றதுனாலும் கஷ்டம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறதுனாலும் ரொம்ப கஷ்டம், அதில் ஏதாவது புது சேஞ்சஸ் கொண்டு வரதுனாலும் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய லார்ஜ் சிஸ்டம். அதில் வந்து ஒரு காம்பனன்ட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற இது எப்படி ரியாக்ட் பண்ணோம், இந்த புது ஃபீச்சர் வந்து மற்ற காம்பனண்ட் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும், நிறைய டெஸ்டிங் தேவைப்படும், நிறைய டிஸ்கஷன்ஸ் தேவைப்படும். ஓகே, ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் லைன் சொல்லும் போது மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் அந்த ஒரு கோட் பேஸில். ஸோ அதில் போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எடிட் பண்ணி மாத்துறது பெரிய விஷயம். ப்ளஸ் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் வந்துட்டா அந்த கோட்ல போயிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் லைன்ல பிரச்சனை இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் when it comes to monolithic. வேறஸ் மைக்ரோ சர்வீசஸ் வந்து சின்ன சின்ன கோட்ஸா பிரிச்சிடுறாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோட் பேஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் கோட்ல போய் ட்ரபிள் ஷூட் பண்றது ஈஸி. பட் ஒரு சில கேவியாட்லாம் இருக்கு. ஓகே, இதுல வந்து அதாவது மைக்ரோ சர்வீசஸ்ல எல்லாமே அட்வான்டேஜஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் இது கிடையாது. ஐ எக்ஸ்பிளைன் தட், அதை பத்தி நான் சொல்றேன் இப்ப. ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அப்ளிகேஷன் எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம தனித்தனி பிசினஸ் ப்ராசஸா பிரிக்க முடியும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாஜிக் எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்னதா நம்ம மைக்ரோ சர்வீசஸ் கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லூஸ்லி கப்புள்னு சொல்லும் போது ஒரு சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி டெவலப்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் வி கேன் ஃபார்ம் அ செப்பரேட் டீம். அந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா சூஸ் பண்ணி அவங்கள வந்து சின்ன சின்ன ஸ்மால் டீமா ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே, அதே மாதிரி பேக் எண்ட்ல வந்து நிறைய இப்போ டேட்டா பேஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 15 years பேக் நமக்கு இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் சர்வீசஸ் அந்த மாதிரி RDBMS சிஸ்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா பேசஸ் வந்துருச்சு. உங்களுக்கு NoSQLலே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் டிபி, நிறைய வந்து பாத்தீங்கன்னா காலம்னர் டிபிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி நம்ம பேக் எண்ட்ல வந்து டேட்டா பேஸும் சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ஃபால்ட் ஐசோலேட் பண்ணி எங்கே பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எது டவுன் ஆகுது, எங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோனஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி லாக்இன்னு சொல்லும் போது வந்து ஈவன் இப்போ போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஷிஃப்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அது வந்து வெண்டர் லாக்இன் வரதான் செய்யும். பட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளவுட் நேட்டிவ் கான்செப்ட். கிளவுட் நேட்டிவ்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் லைக் Kubernetes ஆர் Istio ஆர் whatever லிங்க்ட் ஆர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஓப்பன் சோர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெண்டர் லாக்இன் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே கம்யூனிட்டி ட்ரிவன் பிளஸ் வந்து எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். ஈஸியாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஈஸி ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லும் போது அந்தந்த சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸ் ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் API ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அந்த ஆர்கிடெக்சரை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு ஸ்டீப் லேர்னிங் கர்வ் இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. மைக்ரோ சர்வீசஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆர்கனைசேஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் பத்தியும் சொல்லுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க, APIs டிஃப்ரெண்ட் API பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து சின்ன சின்ன டீமா பிரிஞ்சு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து டீமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும், இல்லை ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டா இருக்கும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்க கொஞ்சம் ஸ்டீப் லேர்னிங் கர்வா தான் இருக்கும்.
நம்ம இன்டெப்தா போய் எதுவும் படிக்க போறது இல்லை, பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் டைம். வேற மோனோலித்திக்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குயிக்கா போய் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து ஜாவால டெவலப் பண்ணிருக்காங்க, இதான் டீம் டெவலப்மெண்ட் டீம், இதான் சப்போர்ட் டீம், இவங்கள தான் நம்ம வந்து ரீச் பண்ணோம். ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், ஒரே ஒரு டேட்டா பேஸ் பேக் எண்ட்ல இருக்கும், இதான் டேட்டா பேஸ் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்கா நம்மளால வந்து பண்ண முடியும். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியை டிபெண்ட் பண்ணியிருப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன டீம்ஸா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் சே இட் இஸ் a சேலஞ்ச். ஓகே, ஸோ பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அதனால தான் எல்லாரும் மைக்ரோ சர்வீசஸ் போறாங்க. பட் அந்த மைக்ரோ சர்வீசஸ் போறதுல ஃப்ரம் அட்மின் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஆர்கிடெக்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்வீசஸும் இண்டிபெண்டாக டிப்ளாய் பண்ண முடியும், இண்டிபெண்டாக டெவலப் பண்ண முடியும். ஓகே, டெவலப் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வேணுன்ற மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஒரு சில சர்வீசஸ் நம்ம அமேசான் கிளவுட்ல ரன் பண்ணலாம், ஒரு சில இது வந்து நம்ம ஆன் பிரேம்ல இருக்கிற ஓப்பன் ஷிப்ட்ல ரன் பண்ணலாம், இல்லை வந்து வேற ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் சர்வீஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்சடாக வந்து டெக்னாலஜி ஸ்டாக் யூஸ் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி ஸ்கேல் பண்ணும்போதும் ஒரு சர்வீசஸை போயிட்டு நம்ம சைசிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன சொல்றோம், ஒரு சிங்கிள் கோட் பேஸ். குயிக்காக சமரைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன அப்படின்றது வந்து எதுக்காக அதை சூஸ் பண்றாங்கன்ற ஒரு ஐடியா வரலன்னா கடைசி வரைக்குமே இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ ஸ்கேல் அஸ் சிங்கிள் யூனிட்டாக தான் வந்து அது ஸ்கேல் ஆகும். நம்ம ஒரு அப்ளிகேஷன் சர்வர் வேணும் அப்படின்னா திருப்பி இன்னொரு அப்ளிகேஷன் சர்வர் அப்படி தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்றது, அந்த டெக்னாலஜி டீம் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங்லேயே தான் இருப்பாங்க. அவங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா they won't get into newer technologies. மோனோலித்திக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் உடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன சொல்லலாம்? இப்ப சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, இல்ல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட்டோ ஹீல் ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட். ஆமா, ஆட்டோ ஹீல் ஆப்ஷன்லாம் இருக்கு. பட் ஆட்டோ ஹீல் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் உடைய ஃபீச்சரான்னு கேட்டா கிடையாது. ஆட்டோ ஹீல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூலுடைய ஃபீச்சர். கரெக்டா? இப்போ நம்ம வந்து டாக்கர் ஸ்வாமோ இல்லை கியூபர்நெட்டிஸோ இல்லை எந்த டூல் யூஸ் பண்றோமோ அந்த டூல் அது இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டாக்கர் ஸ்வாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல செல்ஃப் ஹீலிங், ஆட்டோ ஹீலிங்லாம் இருக்கான்றது கேட்டா வந்து லிமிட்டடா தான் இருக்கு. வேற கியூபர்நெட்டிஸ்ல வந்து அது இருக்கு. ஸோ கியூபர்நெட்டிஸோட ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹீலிங், செல்ஃப் ஹீலிங் இதெல்லாம் இருக்கு. ஒரு மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிக்ஸ் பண்றது, செல்ஃப் ஹீல் பண்றதுலாம் இருக்கு. பட் இங்க மைக்ரோ சர்வீசஸ் உடைய அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, கொஞ்சம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது. ஸோ நம்ம சின்ன சின்ன டீமா பிரிக்க முடியும். ஆமா, நான் இப்ப பார்த்ததுதான். கரெக்ட். ஆமா, இண்டிபெண்டன்ட் டெப்ளாய்மெண்ட், இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட், ஃபால்ட் ஐசோலேஷன், மிக்சட் டெக்னாலஜி ஸ்டாக், ஒரு 10 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது வந்து இம்பாக்ட் வந்து என்டையர் அப்ளிகேஷனுக்கு வராம பர்టిక్యులர் மாடல்ஸோ அந்த பர்టిక్యులர் இது காம்போனன்ட் தான் இம்பாக்ட் ஆகும். ஆமா, ஃபெயிலியர் சைசிங் தேவைப்படும் போது அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் கிடையாது. ஏன்னா என்டையர் அப்ளிகேஷன் டவுன் ஆகும், என்டையர் சிஸ்டமே டவுன் ஆகாம பர்టిక్యులர் மாடல்ஸ் மட்டும் டவுன் ஆகும். வெரி குட். ஓகே, loosely coupled system. வெரி குட். ஆமா, loosely coupled. Okay, Bibins. Okay, loosely coupled systems. Okay, so small teams with different technology stack. Okay, so நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can choose multiple languages. Correct, multiple programming language, database. நிறைய நான் வந்து பேசுவேன், சொல்லுவேன். பட் அகைன் அட் த எண்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நான் பேசுறதே அப்படி திருப்பி பேச முடியாது, அதனால தான் நான் இந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வைக்கிறேன். ஓகே, மல்டிபிள் கோட் பேஸ். ஸோ வந்து ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா சின்ன சின்ன கோடா மாறிடாது. ஒரு அப்ளிகேஷன், ஒரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் ஒரு தனித்தனி கோட் பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நான் என்ன பண்றேன்னா இங்க டைப் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க கம்பேர் பண்ணிடலாம். நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் ஈஸியர். ஓகே, அதே மாதிரி நம்ம அஜிலிட்டி சொன்னோம். டைம் டு மார்க்கெட் இஸ் வெரி வெரி லெஸ், ஈஸி டு பில்ட், ஈஸி டு டிப்ளாய், ஈஸி டு ஆட் ஃபீச்சர்ஸ். ஓகே,
டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு 3-4 பாயிண்ட் நம்ம டைப் பண்ணிப்போம். ஏன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். என்னது நம்ம டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன்? ஸ்டீப் லேர்னிங் கர்வ் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வேற என்ன சொன்னீங்க? மல்டிபிள் டெக்னாலஜி நிறைய இருக்கும்ல. டெக்னாலஜி ரிக்வயர்டு, மல்டிபிள் டெக்னாலஜிஸ், அந்த பீப்புள் அந்த மாதிரி சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் ஸ்டான் நான் ஒரு செட்பேக் அப்சர்வ் பண்ணது சொல்லுங்க என்னன்னா, முத்து. மல்டிபிள் டிபி இன்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை ஐசோலேட் பண்றதுனால 2-3 மைக்ரோ சர்வீசஸ் இஃப் தேர் ரெஃபரிங் டு தி சேம் டேட்டாபேஸ் ஐசோலேட் பண்ணதுனால அந்த டேட்டாபேஸ் இன்ஸ்டன்சஸ் நீங்க 2-3 முறை இன்ஸ்டால் பண்ணாதான் தென் ப்ராபப்ளி ஈச் ஆஃப் தி மைக்ரோ சர்வீசஸ் வில் ஒர்க். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் டாக்கிங் அபவுட் மல்டிபிள் இன்ஸ்டலேஷன்ஸ். ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக்ல வந்து இட் இஸ் எவ்ரி திங் எல்லா அப்ளிகேஷனும் ஒரே டேட்டா பேஸில் கொண்டு போய் டம்ப் பண்ணுவோம். ஓகே, அந்த அதர் சைட் ஆல் த ஆப்ஸ் வில் பி ரிலையிங் ஆன் சிங்கிள் டேட்டாபேஸ் சர்வர் ஆர் சிங்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரே டேட்டா பேஸ் சர்வரில் வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷனை கொண்டு போயிட்டு பண்ணுவோம். அந்த அதர் சைடு வந்து இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும், திருப்பி தனித்தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, காம்ப்ளிகேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, அது நம்ம எப்படின்றது பார்ப்போம். அது கரெக்ட் தான், நல்ல வேலிட் பாயிண்ட். அது ஆக்சுவலாக இது நியூ டைமென்ஷன் ஆக்சுவலாக. ஸோ எது வந்து செக்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி எது ஈஸியாக செக்யூர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா மோனோலித்திக் வந்து ஈஸி டு செக்யூர். ஆக்சுவலா மைக்ரோ சர்வீசஸ் வந்து பண்ணலாம், பண்ண முடியாதெல்லாம் சொல்லலாம் நான். இட் இஸ் மோர் செக்யூர் இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி டிசைன்ட். ஓகே, நம்ம வந்து எங்கேயாவது நம்ம ஏன்னா நிறைய சர்வீசஸ் அங்கங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஓப்பன் ஆகும், நிறைய ஆக்சஸ் இது ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து இட் இஸ் குட் இன் மைக்ரோ சர்வீசஸ் நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. பட் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அது வந்து உடனே நம்ம ஓவர் நைட்டில் வந்து ப்ராப்பராக செக்யூர் பண்ண முடியாது. அது வந்து நம்ம டெவலப்மெண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணிட்டு எப்படி டிராஃபிக்லாம் நார்த் சவுத் டிராஃபிக் எப்படி இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஒரு சிஸ்டம் தான் இருக்குது, அதில் வந்து எந்தெந்த போர்ட் என்ன, அதுலேயுமே அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய அந்த ப்ரோட்டோகால் சர்வீசஸ்லாம் இருக்கும். பட் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த சிஸ்டமில் இந்த இடத்துல வந்து போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்ட்டு. கரெக்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அதிகம் தான். கரெக்ட். இதில் மைக்ரோ சர்வீசஸ்ல ஓகே. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து இது காஸ்ட் அதிகம், அதாவது மெயின்டெனன்ஸ் அந்த இதில் ஆஸ்பெக்ட்ல. பட் இங்கே காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் இனிஷியலாக அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து டெவலப்மெண்ட் காஸ்ட் எல்லாத்துலேயுமே காஸ்ட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் கேஸ் டு கேஸ். ஒரு கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கலன்னா அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இதில் பிஸ்னஸ் பெனிஃபிட் கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ரெவன்யூ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் டீமுக்கு வந்து ஃபண்டிங் புதுசாக ஆட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்போது தான் கொண்டு வருவாங்க. பட் ஆனால் நிறைய காஸ்ட் போகும். அதனால வந்து மல்டிபிள் பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஓகே, அதனால பிரச்சனை இல்லை. பட் கரெக்ட் தான், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நிறைய காஸ்ட் அதிகமாகும், இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட். வேற இதுல வந்து லேர்னிங் கர்வ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மைக்ரோ சர்வீசஸ் வந்து நீங்க இப்போ கிளவுட்ல வந்து சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஆமா, அது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஆமா ஆமா, கரெக்ட். நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வர்லெஸ்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம். நிறைய ஆமா 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 ஆமா, சர்வர்லெஸ். ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கிளவுட் நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அது ஒரு சில நம்ம வந்து ஒரு அட்மின் ஒரு ஆர்கிடெக்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சோம் அப்படின்னா அதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுவோம். பட் ஆனா பிசினஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் அது. ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து டீமை வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நீங்க செக்யூரிட்டின்னு சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். In what basis which security you are referring to? ஓகே, செக்யூரிட்டின்னு சொல்லும் போது இல்ல அந்த மாதிரி இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர் பிசினஸ் கண்டினியூட்டி பத்தி சொல்லல. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ன சின்னதா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட் பண்றோம். ஓகே, வல்னரபிலிட்டி ஆஸ்பெக்ட். அதே மாதிரி வந்து வல்னரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் செக்யூரிட்டிக்கு நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. கரெக்ட். ஆசம் ப்ராடக்ட்ல இருக்கு.
இருக்கு. ஆமா, ஆமா. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நெறைய செக்யூரிட்டி வந்து ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். நெறைய வல்னரபிலிட்டீஸ், நெறைய வந்து பாத்தீங்கன்னா, போர்ட்ஸ், புரோட்டோகால், ஆ நெறைய இன்டர்ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏபிஐ சொல்றேன். ஸோ இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் ஓப்பன் விஷயங்கள் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தான் கஷ்டம்னு சொன்னேன். வேறஸ் நமக்கு நீங்க சொன்ன மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம கிளவுட் நேட்டிவ்ல போயிட்டு நம்ம லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸலென்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க சொல்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா, பட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் டீம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் செக்யூரிட்டி டீம்னு ஒரு ப்ராப்பர் டீம் இருக்கணும். அவங்க வந்து அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து அதை கவர்ன் பண்ணணும், ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க சொல்றேன். இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி டிசைன்ட் அண்ட் கவர்ன்ட் ஒரு பிரச்சனையும் வராது. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் அதோடைய டியூ டிலிஜென்ஸ் வந்து கொடுக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லேட்டரா வந்து லீனியன்ட்டா போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஆமா ஆமா லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அடடா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. குயிக்கா வந்து டெவலப் பண்றாங்க, டெப்ளாய் பண்றாங்க, கொண்டு வந்துடுறாங்க. ஆனா வந்து கோடுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வந்துருது, நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்துருது. அந்த சர்வீஸ்லயே வந்து நான் பாத்தீங்கன்னா ஏன் நிறைய சொன்னேன்னா, ம், ம், இப்போ வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர், ட்ரெண்ட் மைக்ரோ, ம். சிமெண்டக் எல்லாமே சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. ம். எல்லாமே சென்ஸ் பண்ணி யூ பி ஏபிள் டு வியூ இன் அ யூனிஃபைடு கன்சோல் ஆமா, ஆல் கரெக்ட். எரர்ஸ் அண்ட் கரெக்ட். செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸும் சரி, மானிட்டரிங் ப்ராடக்ட்ஸும் சரி, இப்போ எல்லாமே வந்து தே ஆர் டெவலப்பிங் டார்கெட்டிங் இந்த மைக்ரோ சர்வீசஸ், இந்த கண்டெய்னர்ஸ், இந்த என்ன சொல்றது அப்சர்வபிலிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து கவர் பண்ற மாதிரி தான் செக்யூரிட்டிலையும் சரி மானிட்டரிங்லையும் சரி ப்ராடக்ட்ஸ் வருது. உண்மைதான். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான். சி நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுள்ல வந்து 4 பில்லியன் கண்டெய்னர்ஸ் ரன் பண்றாங்கன்னா தென் அதோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து மார்க்கெட்ல பாக்குறாங்க. ஸோ அகெயின் வந்து பீப்புள் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எல்லாமே அவங்களுடைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. மைக்ரோ சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் வச்சிருக்காங்க ஒரு அப்ளிகேஷன்ல. நம்ம யூஸ் கேசஸ் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு அதோட யூஸ் கேசஸ் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து And one more thing, Stanley. If when we try to convert from monolithic to microservices, what are the ஓகே major hiccups or risk we can foresee? கண்டிப்பா கண்டிப்பா அந்த பேட்டர்ன்ஸ் அந்த ஆன்டி பேட்டர்ன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே நான் அது எப்படி அது Okay. கொண்டு போறாங்க, எப்படி அது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சரி கிளவுட் நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க நமக்கு எப்படி அது ட்ரெயில் மேப்னு சொல்லுவாங்க. இன்னும் ஜென்ரல் ட்ரெயில் மேப்பும் இருக்கு. அது எப்படி கொண்டு போறாங்க, எப்படி பண்ணலான்றது. ஈவன் மைக்ரோசாஃப்டுடைய நீங்க யூ ஆர் கமிங் ஃப்ரம் ஹெவி மைக்ரோசாஃப்ட் பேக்ரவுண்ட். அப்ப அது மைக்ரோசாஃப்டுடைய சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்டிக்கல் இருக்கு எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய ஆர்கிடெக்சர். அதையும் நான் ஷேர் பண்றேன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துல அதை நான் Okay. டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. All ஸோ right. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தோம், டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். ஓகே ஏன்னா அதுல வந்து டவுன் டைம், நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இன்வால்வ்டா இருப்பாங்க. ஓகே ஸோ மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இங்க உங்களுடைய சிங்கிள் மோனோலித்திக் இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்றது, டெப்ளாய் பண்றது எல்லாமே குயிக்கா பண்ணலாம். டெஸ்டிங் இஸ் ஈஸியர். ஓகே ஐ திங்க் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஏதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்றேன் நான் இதுல. சப்போர்ட்ஸ் வெர்டிக்கல் ஸ்கேலிங் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர்லெஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்ததால நிறைய ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வந்து மோர் காமன். எஸ்பெஷலி ஆட்டோ ஸ்கேலிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. திங்க் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஷூர். ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கும் மோனோலித்திக் கான்செப்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கல்ச்சரல் சேஞ்ச் வரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பழைய வே ஆஃப் திங்கிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டேட்டா பேஸ் அட்மின்னா நான் டேட்டா பேஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா people have to adopt new technology, new cultural changesக்கு வந்து பார்த்தீங்கன்னா they should be ready for it. ஓகே கண்டிப்பா வந்து மைக்ரோ சர்வீசஸ் வந்து இனிஷியலா வந்து எப்பயுமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய காசு வந்து டெவலப்மெண்ட்ல போடணும், நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ சம்டைம்ஸ் இட் வில் பிரசன்ட் சம்
சம் இன்ட்ரெஸ்டிங் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து வல்னரபிலிட்டிஸ் த்ரெட்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு இஃப் வி ஆர் நாட் ப்ராப்பர்லி கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ்க்கும் மோனோலித்திக் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள ஒரு கம்பேரிஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஓகே, மைக்ரோ சர்வீஸோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த் அப்போ போக வேணாம். பட் அகைன் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10-12 இயர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் தாட் ஒர்க்ஸ் உடைய அந்த ரேடார் ப்ரோக்ராம், டாக்கரோடைய எவல்யூஷன், கியூபர்னெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கெட்டிங் டிஸ்கஸ்ட் மோர். மைக்ரோ சர்வீசஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்கு. ஓகே, ஆனால் வந்து அது வேற வேற ஷேப்ல இருந்தது. பட் ஆனால் அது வேற அந்த ஹிஸ்ட்ரிக்கு வரேன். ஸோ அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல தான் இருக்கு. இதுல ஏதாவது முக்கியமான பாயிண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா நம்ம? ஓகே, மைக்ரோ சர்வீசஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி, இண்டிவிஜுவலாக நம்ம டெப்ளாய் பண்ணலாம், நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீசஸ் கொண்டு வரலாம். ஓகே, செக்யூரிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ்ன்றது இட் இஸ் அ ஃபைன் கிரைண்ட் ஆர்கிடெக்சர். ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன சர்வீசஸாக இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து மோனோலித்திக்ல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோட் பேஸ் அப்ளிகேஷனாக இருக்கும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஈபே, ட்விட்டர், பேபால், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், ஈவன் இங்கே யூஸ் பண்ற ஸ்பாட்டிஃபை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ சர்வீசஸ் இதில் தான் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் நீங்கள் நிறைய இப்போ கேமிங்லாம் இன்ட்ரெஸ்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யுவர் கேமிங் சைட்ஸ் இப்போ எல்லாமே வந்து மைக்ரோ சர்வீசஸாக தான் ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த அமேசானுடைய ஷாப்பிங் கார்ட் பார்த்தோம்ல, முன்னாடி எப்படி இருக்கும்னா அது எல்லாமே ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கும். அது வந்து யூசர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கார்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள தான் டிசைன் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் டீம். இப்போ எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் லிஸ்டிங் தனியாக டெவலப் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் ரேட்டிங் ரிவ்யூஸ் தனியாக வருது, இன்வென்ட்ரி தனியாக வருது, இமெயில் சர்வீசஸ் தனியாக கொண்டு வராங்க, தனியா யூசர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் தனியா இருக்கு, பில்லிங் தனியா இருக்கு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸா ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணி அதெல்லாம் வந்து கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கண்டெய்னர்ஸ்னா என்ன, கண்டெய்னரைஸ் ஒர்க்லோட்னா என்ன, கண்டெய்னர் ரன் டைம்னா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ எல்லாமே இந்த சின்ன சின்ன சர்வீசஸ்லாம் எங்க ரன் ஆகுது அப்படின்னா இட் வில் பி ரன்னிங் அஸ் எ மைக்ரோ சர்வீஸ் வித் இன் அ கண்டெய்னர். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எண்டிங். ஓகே, ஸோ திங்க் டேட்டா ஸ்டோர் ஃபார் ஈச் மைக்ரோ சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். பட் அகெயின் அந்த அதர் ஆஸ்பெக்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்டோர்ஸ், டேட்டா பேஸ்லாம் செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. ஈவன் சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸ்க்கு தனித்தனியாக நம்ம செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வியூ தான் ஆக்சுவலாக. நிறைய டேட்டா பேசஸ்ல போய் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ் இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, பட் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் ஸ்லைட்ஸ்ல. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் சிஎன்சிஎஃப் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த மைக்ரோ சர்வீசஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஜஸ்ட் ஜென்ரல் ஐடியா, தியரட்டிக்கலா என்ன பெனிஃபிட் கொண்டு வராங்கன்ற ஒரு சின்ன வியூ கிடைக்க ஆரம்பிக்குதா? ஓகே, ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் எஸ். ஓகே, ஃபைன். ஸோ இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் மைக்ரோ சர்வீசஸ்னா என்னன்றது. இப்போ நம்ம சிஎன்சிஎஃப் குள்ள போகலாம். ஓகே, கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் ஏதாவது கொண்டு வரலாம். ஓகே, ஸோ சிஎன்சிஎஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி குரூப். அது cncf.io போனீங்க அப்படின்னா இதுல நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கிளவுட் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் வந்து தனித்தனி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நான் கிளவுட் நேட்டிவ்னா என்ன, கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷனா என்னன்றதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ இருங்க ஜஸ்ட் செகண்ட். இதுல ப்ராஜெக்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா கரண்டா வந்து 4 கேட்டகரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் இல்ல ப்ராஜெக்ட் வந்து ப்ராடக்டா தான் வந்து முடியும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆன ப்ராஜெக்ட், எதெல்லாம் இன்குபேட்டிங் ப்ராஜெக்ட், எதெல்லாம் கரண்டா சாண்ட் பாக்ஸ் டெஸ்டிங்ல இருக்கு, எதெல்லாம் வந்து அவங்க ஆர்கைவ் பண்ணிட்டாங்கன்றதுலாம் இங்க லிஸ்ட் இருக்கும். ஏன்னா நிறைய மாறுது ஆக்சுவலா. ஓவர் த பீரியட் வந்து நிறைய டாக்கர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸா வந்து டாக்கரை பத்தி கொஞ்சம் கம்மியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லைக் கம்பெனி கால்ட் மிரன்
Kubernetes வந்து பாத்தீங்கன்னா they purchased or acquired Docker Enterprise உடைய இதை வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் Kubernetes வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்கருடைய ஷிம் யூஸ் பண்றது வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா there are lot of changes happening around. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த என்னென்ன ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஜுவேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிளவுட் நேட்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம படிக்க போற Kubernetes 100% இருக்கும். ஸோ ஸ்கெடியூலிங் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டெய்னரை பத்தி நம்ம ஸ்கெடியூல் பண்றது, ஆர்கஸ்ட்ரேட் பண்றது, மேனேஜ் பண்றதுனாலே Kubernetes தான் வந்து மோஸ்ட் ஹைலி யூஸ்ட் ஆக்சுவலா சர்வீஸ். இதெல்லாம் வந்து கிராஜுவேட்டட் ப்ராஜெக்ட்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இது யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் வேல்யூ ஆட் இன் தேர் பிசினஸ். ஸோ இதெல்லாம் கிராஜுவேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்குபேட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, பட் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க. லைக் அந்த கேயாஸ் மெஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த கேயாஸ் மங்கின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெவியா யூஸ் பண்றாங்க, பட் அது இட் கம்ஸ் ஃப்ரம் அ தேர்ட் பார்ட்டி. லைக் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அது மோர் பாப்புலர். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் இது டவுன் இந்த இடத்துல வந்து இந்த காம்பனன்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லாஜிக். நான் கேஸ் இன்ஜினியரிங் பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டரா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் இன்குபேட்டிங் ப்ராடக்ட்ஸ்னா இது வந்து ஹெவியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பட் ஒரு சில பேர்லாம் அதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் தேர் நாட் வெரி வெரி பாப்புலர் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா சாண்ட் பாக்ஸ்ல இருக்கிறது வந்து இன்னும் இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய இது ஆக்சுவலா மெச்சூரிட்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இன்குபேட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், கிராஜுவேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு என்டர்பிரைஸ் கஸ்டமருக்கு போய் நம்ம சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வி ஷுட் லிமிட் இன் கிராஜுவேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இந்த இன்குபேட்டிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லலாம், நம்ம பிஓசி பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் ஆஃப் வேல்யூ காமிக்கிறோம்னு சொல்லிட்டு வி கேன் ஸ்டார்ட் இட் நவ். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 6 monthsல வந்து ஈவன் இட் கேன் கெட் இன் டு த கிராஜுவேட்டட் கேட்டகரி. த மோர் ஏன்னா மற்ற கஸ்டமர்ஸ் வந்து எல்லா எண்ட் கஸ்டமர்ஸும் என்ன கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிஓசி பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து அது கிராஜுவேட்டட் கேட்டகரிக்குள்ள வந்துடும் நம்ம. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராஜுவேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்குபேட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இப்போதைக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். பட் அதுக்கு முன்னாடி வந்து கிளவுட் நேட்டிவ்னா என்ன, கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதோடைய கொஞ்சம் டீடைல்ஸ் பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் a second. ஓகே, சிஎன்சிஎஃப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ திங்க் லினக்ஸ் ஃபவுண்டேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, சிஎன்சிஎஃப் as an ஆர்கனைசேஷன் உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. ஓகே, கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா வெண்டார் நியூட்ரலா வந்து பாத்தீங்கன்னா they are providing cloud computing or cloud native products. வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சிஎன்சிஎஃப் ஓட ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல Kubernetes, Prometheus, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த கிளவுட் நேட்டிவ் அப்படின்ற கம்பெனி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 2015 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட். Kubernetes என்ற ப்ராடக்ட் வந்து கூகுள் வந்து எப்போ வந்து லினக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்தாங்களோ அப்போதான் இந்த கம்பெனியும் ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலா. Cloud Native as a company, it started around 2015. அந்த Cloud Native Day ஒரு டே கொண்டாடினாங்க. ஆக்சுவலி ஐ திங்க் ஆகஸ்ட் 2016 or something around that time. ஸோ அப்போ வந்து ஈவன் ஆகஸ்ட் 2015 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ சிஎன்சிஎஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா Cloud Native Computing ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து லினக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு சப் எலமெண்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ Kubernetes ப்ராடக்ட் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி சிஎன்சிஎஃப் கம்யூனிட்டிலேருந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நிறைய thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தேர் ஆர் அரௌண்ட் 140 or 150 அப்ராக்சிமேட் நம்பர் தான். ஓகே, டோன்ட் கோட் மீ அரௌண்ட் திஸ் நம்பர். 150 ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட நடந்துட்டு இருக்கு சிஎன்சிஎஃப்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 172K கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃப்ரம் கான்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட் குளோபலா வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா போயிட்டு யூ கேன் கான்ட்ரிபியூட்.
ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இது பிஓசி பண்ணி பார்த்தீங்க, இல்லை நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் சிஎன்சிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்டிஸை போயிட்டு நமக்கு லினக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மானிட்டரிங் டூல் டெவலப் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுவாங்க. இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சிஎஃப் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து அக்செப்ட் பண்றது. இப்போ எப்படி நீங்க போயிட்டு ஒரு பேட்டன் சப்மிட் பண்றீங்களோ அந்த பேட்டன்ட் சப்மிட் பண்ற மாதிரி இங்க நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து நம்ம சிஎன்சிஎஃப் சப்மிட் பண்ணிட்டு அதை வந்து அவங்க ஒரு ப்ரொசீஜர் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா தே வில் வேலிடேட் அண்ட் அப்ரூவ் இட். ஆக்சுவலா அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் ரிலீஸ் இட் ஃபார் ஜென்ரல் யூசேஜ். ஓகே, ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் the contributors ன்னு சொல்லலாம். I won't say it as contributions, I'll say contributions. 187 countries இருந்து வந்து பாத்தீங்கன்னா people are contributing it. Almost வந்து பாத்தீங்கன்னா 200 countries தான் இருக்கும்னு நினைக்கிறேன் குளோபலா. Almost most of the countries they have got people working towards CNCF. Okay, so first 5 years வந்து I think there was a person called Chris or someone. இப்போ வந்து பாத்தீங்கன்னா I think there is a Indian who is a general manager for CNCF. அவங்க தான் வந்து பிரியங்கா சர்மா தான், she is a general manager. அவங்கள பொறுத்த வரைக்கும் CNCF என்னன்னு சொல்ல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா I think I had that definition somewhere. Okay, so அவங்க என்ன சொல்றாங்கன்னா it is a very impactful organization built by a small group of people but within a very large ecosystem. நிறைய டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம் கம்யூனிட்டி வந்து பெருசு, பட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண டீம் வந்து சின்ன டீமா இருக்கலாம். இப்போ வந்து பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சிஎஃப் வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் ஆர்கனைசேஷனும் சிஎன்சிஎஃப்க்கு வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். நான் இதுல லிஸ்ட் போய் பார்க்கலாம். ஓகே, கம்யூனிட்டி இங்கே இருக்கும் நினைக்கிறேன். அபவுட்லேயே வந்து டெக்னிக்கல் ஓவர்சைட் கம்யூனிட்டி போனீங்க, அது டாக்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்தும் ஒரு கான்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட், அமேசான் வெப் சர்வீசஸ், ஆப்பிள், இன்டெல், ஸோ எல்லாத்துலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருப்பாங்க. ஸோ இது வேற, டாக் டீம் வேற, அம்பாசடர் டீம் வேற. அம்பாசடர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹெச்சிஎல்லையோ இல்லை ஒரு பெரிய சிடிஎஸ்லையோ இல்லை அசென்ச்சர்லையோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனிலேருந்து நாமினேட் பண்ணி அம்பாசடராக மாறலாம். ஓகே, அது வேற கான்செப்ட். இந்த டெக்னிக்கல் ஓவர்சைட் கம்யூனிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புது அடிஷ்னல் திங்ஸ் வருது, இல்லை வந்து பாத்தீங்கன்னா புது ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் லெவல் மெச்சூரிட்டி மாடல் கொண்டு போறதெல்லாம் வந்து அவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கவர்னன்ஸ் பாடி வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே பெருசு. ஆக்சுவலா கவர்னிங் பாடியும் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சிஎஃப் கவர்ன் பண்றதும் வந்து சேம் ஆப்பிள், கூகுள், இன்டெல் எல்லாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் பேக்கிங் அரவுண்ட் திஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த சிஎன்சிஎஃப் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லினக்ஸ் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட் தான். பட் அந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷனோட ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்றது வந்து நோ ஒன் தாட் ஆக்சுவலி. ஸோ லினக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் சிஎன்சிஎஃப் ப்ராஜெக்ட். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2015 ஸ்டார்ட் ஆச்சு. இது அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் அட்வான்ஸ் த கண்டெய்னரைசேஷன் ஆர் கண்டெய்னர் டெக்னாலஜியை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனிஷியல் எய்மா இருந்தது. ஓகே, ஸோ எப்போ இந்த சிஎன்சிஎஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2015 வந்து 2 things happen ஆக்சுவலாக. கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து they contributed this particular Kubernetes product. ஸோ லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ப்ராடக்ட் ஆர் அந்த ப்ராஜெக்ட், அந்த Kubernetes ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா they gave it to லினக்ஸ் ஃபவுண்டேஷன். அதே டைம்ல தான் சிஎன்சிஎஃப் என்ற ஆர்கனைசேஷனும் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அந்த 1.0 ரிலீஸ் வந்து சேம் டைம்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சிஎன்சிஎஃப் உடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் கியூபர்நெட்டிஸோட 1.0வும் சேம் டைம்ல நியூஸ் இதாச்சு. இதுதான் சீடிங் ப்ராஜெக்ட் கூட சில பேர் சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், சீடிங் டெக்னாலஜி ஆர் சீடிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஓசி இருக்காங்க, நிறைய அம்பாசடர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் நீங்க டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க, ஒரு கிளான்ஸ் போய் பாருங்க. அதுல யார் யாரு கவர்னிங் பாடி, அவங்க எப்படி அதை வந்து அப்ரூவ் பண்றாங்க, எப்படி அந்த ப்ரோக்ராம் வந்து கொஸ்டின் இருந்தா கேளுங்க. Like Kubernetes support, Stan, is it Linux or CNCF? ஓகே, ஸோ ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரன் பண்ணுறோன்றது இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ரன்னிங் ஆன் அன் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட் லைக் ரெட் ஹேட் ஆர் சூசே, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் ரன்னிங் ஆன் ஓப்பன் சோர்ஸ்
லினக்ஸ் ப்ராடக்ட் ஆர் கிளவுட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ், எப்படி வந்து நம்ம அதை ஹோஸ்ட் பண்ணிருக்கோன்றது ஹோஸ்டிங் மாடலை பொறுத்து நமக்கு மாறும். ஓகே, வில் டிஸ்கஸ் இன் லிட்டில் மோர் டீடைல்ஸ். ஓகே, சப்போர்ட் குபர்னெட்டிஸ் சப்போர்ட். ஓகே ஓகே, ஸோ அது ஹோஸ்டிங் மாடலை வச்சு நம்ம அதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கலாம். ஸோ குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேக் எண்டில் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி, அந்த ஆஸ் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் கவர்ன் பை லாட் ஆஃப் பேக் எண்ட். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக தான் பார்க்குறோம். ஓகே, வேற நீங்கள் வந்து ஓப்பன் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இட்ஸ் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் ஐபிஎம் நவ். இனிஷியலி இட் வாஸ் ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட், இப்போ நம்ம ஐபிஎம்மோட ப்ராடக்டாக இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம எந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறோம், இது ப்ராஜெக்டாக யூஸ் பண்றோமா இல்ல ப்ராடக்டா யூஸ் பண்றோமான்றத பொறுத்து மாறும். அதே மாதிரி ஹோஸ்டிங் மாடலை பொறுத்த மாதிரி மாறும். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோஸ்டிங் மாடல், பர்ச்சேசிங் மாடல். இல்ல இது வந்து ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ் லைக் யார் ஓன் பண்றதுன்னு கேட்டா இட் இஸ் லைனக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் இல்லையா? ஆமா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன்ல சிஎன்சிஎஃப் வந்து ஒரு சப் கம்பெனி, அவங்க தான் இது ஓன் பண்ணாங்க. சிஎன்சிஎஃப் தான் வந்து இதை ஓன் பண்றாங்க. அதாவது ஓனிங் சொல்லும் போது அதை நான் சொன்னல, இங்க வந்து தேர் இஸ் எ செட் ஆஃப் குவாலிஃபைட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் மல்டிபிள் லார்ஜர் பிகர் ஆர்கனைசேஷன். அவங்க எல்லாம் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் இந்த பர்டிகுலர் இதுக்கு. ஆக்சுவலா அவங்க தான் கவர்னிங் போர்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா பாருங்க, அவங்க அடிக்கடி வந்து தே மீட் ஆக்சுவலி அண்ட் தென் தே அப்ரூவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ திங்க் ஆகஸ்ட் 2016 நினைக்கிறேன், அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ் டேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போதான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஓகே, ஸோ அது வரைக்கும் நிறைய பேருக்கு அது தெரியாமே இருந்தது. ஸோ 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் டார்மெண்ட் திங், பட் கிளவுட் நேட்டிவ் டே அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தது அந்த பர்டிகுலர். அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்போ கியூப் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துறாங்க. அதை வச்சு நிறைய ஃபண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஈவன் நிறைய அந்த அட்டன் பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக போய் லைவ் அட்டன் பண்ணனாலும் இட் ஹஸ் பிகம் எ வெரி பிக் திங். ஓகே, ஸோ கிளவுட் நேட்டிவ் அப்படின்னா என்ன? கிளவுட் நேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து நான் என்ன சொன்னேன், எல்லாருமே வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கு வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மைக்ரோ சர்வீசஸை டெவலப் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் நிறைய சின்ன சின்னதாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸும் மாறிடுச்சு. நிறைய இப்போ யாரோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய சர்வர்லெஸ் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை அடாப்ட் பண்ணணும். ஓகே, லெட் மீ செக் 1 செகண்ட். ஒரு ஸ்லைட் டெக்ல வந்து ஹேட் சம் டெஃபினேஷன். ஆனால் டெஃபினேஷன் ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் எனிவேஸ் பேர் வித் மீ. ஓகே, நான் அதை முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ நம்ம அவங்களுடைய டெஃபினேஷனே எடுத்துப்போம். ஓகே, ஜஸ்ட் a second. ஸ்லைட் டெக் நிறைய இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டூ மச் இன்டு தி ஸ்லைட்ஸ். இங்க பாருங்க. ஸோ கிளவுட் நேட்டிவ் அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்றாங்க, சிஎன்சிஎஃப் டெஃபினேஷன் இது. ஓகே, இது அவங்களோட டெஃபினேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பேராகிராஃபா இருக்கும். அதுல வந்து அந்த கீ ஏரியாஸ் வந்து இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கண்டெய்னர்ஸ், சர்வீஸ் மெஷர்ஸ், மைக்ரோ சர்வீசஸ், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிக்ளரேட்டிவ் ஏபிஐ. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச்லாம் வந்து நம்ம கிளவுட் நேட்டிவ்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. as per சிஎன்சிஎஃப் உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க கண்டெய்னரைசேஷன், சர்வீஸ் மெஷ், மைக்ரோ சர்வீசஸ் அப்ரோச் அந்த ஆர்கிடெக்சர் வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்க அப்ளிகேஷன், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நீங்க டிப்ளாய் பண்றீங்க, டிக்ளரேட்டிவா நீங்க வந்து ஏபிஐஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க, டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா தென் யூ கேன் கால் திஸ் அப்ரோச்சஸ் கிளவுட் நேட்டிவ் டெக்னாலஜி அப்ரோச் ஆர் கிளவுட் நேட்டிவ் அப்ரோச்னு சொல்றாங்க. ஆன் த அதர் சைட் இந்த டெக்னிக்லாம் என்ன ஹெல்ப் ஆகுது நமக்கு வந்து இட் இஸ் எனேபிளிங் அஸ் லூஸ்லி கப்பிள் சிஸ்டம் பிளஸ் வந்து இதை வந்து ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ண முடியும், ஈஸியா நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ப்ரொவைடட் நம்ம எல்லா மெட்ரிக்ஸும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தா இட் இஸ் ஈஸிலி மானிட்டர் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஆட்டோமேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா சின்ன சின்னதா நிறைய சங்க்ஸா ஒர்க் ஆகும்போது இட் இஸ் ஈஸி டு ஆட்டோமேட். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம், ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய புதுசா கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் an ecosystem ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். ஓகே, எல்லாமே இப்போ நம்ம குபர்னெட்டிஸா இருக்கட்டும், ப்ரொமீத்தியஸா இருக்கட்டும், எஸ்டிஓவா இருக்கட்டும், ஹெல்மா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கன்சியூமபிள் ப்ராடக்டா கொடுக்குறாங்க. அதை நம்ம கொண்டு போயிட்டு யூஸ் பண்றோம். இது வந்து வெண்டார் நியூட்ரல் ப்ராஜெக்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதனாலதான் வந்து அவங்க டாக்கரே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டர்பிரைஸ் இதை வந்து குபர்னெட்டிஸ்ல இருந்து வெளியில கொண்டு போனதுக்கு ரீசன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருந்து அந்த டாக்கர் ஷீமை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அது வந்து வெண்டார் இதுவா மாறிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் மிராண்டிஸ் ஓன்ஸ் டாக்கர் என்டர்பிரைஸ். அதே மாதிரி எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் எல்லாமே மிராண்டிஸ் தான் அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ
அப்படின்னும் அவங்க ரிலீஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வெண்டார் நியூட்ரலா இருக்கணும்ன்ற பாக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த அவங்களோட இதான் இது பெரிய டெஃபினிஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் வந்து நாங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகே, கிளவுட் நேட்டிவ் நம்ம வந்து என்ன மீன் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷனை கிளவுடுக்கு க்ளோஸரா கொண்டு போறோம். how we are taking it closer, containerization மூலமா, சர்வீஸ் மெஷ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ கொஞ்ச நேரத்துல, மைக்ரோ சர்வீசஸ் மூலமா, இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், டிக்ளரேட்டிவ்னா என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். இந்த டெஃபினேஷன்ல இதுல வந்து புது புது டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் செகண்ட். நம்ம வந்து இப்போ இந்த டெஃபினேஷன்ல வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா ஏதாவது இருக்கு, அதுல வேற ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுது, அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றது. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து சர்வீஸ் மெஷ்னா என்ன, இதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் பிஃபோர் தட் வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, சர்வீஸ் மெஷ் எடுத்த உடனே சர்வீஸ் மெஷ் இருக்கு, கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் சர்வீஸ் மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ யூ காட் சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சர்வீஸ் 3 அப்படி நம்ம நிறைய டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்வீசஸ்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்றோம். ஓகே, இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், நிறைய வந்து ஏபிஐஸ் நடக்குது, நிறைய டிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவும் நடக்கும், வெளியிலேயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டிராஃபிக்ஸ் வந்து டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ நமக்கு வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக வருது, நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். எது டவுன் ஆகுது, எது அப் ஆகுது, மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் வந்து பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்தெந்த இதுல வந்து மானிட்டரிங் ஆர் அப்சர்வபிலிட்டி வந்து பெரிய சேலஞ்ச். இதுல கண்டெய்னரைஸ்ட் மைக்ரோ சர்வீசஸ் என்விரான்மெண்ட்ல இதெல்லாம் சேலஞ்சஸ்ன்னு சொல்றேன். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், அப்சர்வபிலிட்டி, தென் செக்யூரிட்டி. ஸோ இந்த நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரேட் லிமிட்டிங் சொல்லுவாங்க, சர்க்கியூட் பிரேக்கிங் சொல்லுவாங்க, லோட் பேலன்சிங் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி குரூப் அண்டர் தீஸ் 3 கேட்டகரிஸ். ஸோ இந்த மூணுத்துக்கும் வந்து சொல்யூஷன் எதுல கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ்ன்ற ப்ராடக்ட் மூலயமா தான் நமக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ சர்வீஸ் மெஷ் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுது, நம்மளுடைய மைக்ரோ சர்வீஸோடைய டிராஃபிக் ஹேண்ட்லிங், அப்சர்வபிலிட்டி, மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை வந்து பாத்தீங்கன்னா we can handle it using சர்வீஸ் மெஷ். ஸோ இது இல்லாம சர்வீஸ் மெஷ்ல வந்து நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக்யூரிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா we can subdivide it. இருங்க, let me just break it this way. செக்யூரிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சே என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ஆர்பேக். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குள்ள வந்து நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சர்வீஸ் மெஷ்ல நமக்கு கிடைக்கும். மானிட்டரிங்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சப்டிவைட் இட். ஸோ இதுல வந்து ரவுட்டிங், தென் வந்து வாட் யூ கால் லோட் பேலன்சிங், டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேசிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேசிங் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேசிங் வேற எப்படி சொல்லலாம். ஓகே, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து சர்வீசஸ் நெட்வொர்க்கிங், சர்வீசஸை வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணணும். அதில் சர்வீசஸோட ஏபிஐ ஆர் சர்வீஸ் டிஸ்கவரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேலஞ்சஸ் ஆக்சுவலா. இப்போ நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸை வச்சு நம்ம கண்டெய்னரைஸ்ட் என்விரான்மெண்ட் டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த ஏரியா வந்து ப்ராப்பரா வந்து குபர்னெட்டிஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈவன் நீங்க அஜூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜூரோட சர்வீஸ் மெஷ் இருக்கு. நீங்க அதுல போனீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துங்க. நேற்று வந்து இந்த நம்ம டெராஃபார்ம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் தே ஸ்டார்டட் ஃபீலிங் ஓகே நமக்கு அதெல்லாம் படிச்சிருக்கணும். இப்போ அஜூரோட சர்வீஸ் மெஷ் எடுத்துக்கலாம். அஜூரோடைய சர்வீஸ் வாட் யூ கால் இன்னொரு நேமோட சேர்ந்து வரும் ஆக்சுவலா, அஜூர் சர்வீஸ் சம்திங். ஓகே, சர்வீஸ் கிரிட் மெஷ்ஷா இல்லை சர்வீஸ் மெஷ் தானே? ஓகே 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 ஃபைன். ஸோ இங்கே என்ன சொல்றாங்க பாருங்க, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ரெசிலியன்சி, செக்யூரிட்டி, அதே தான் பாலிசி, ஐடென்டிட்டி, அப்சர்வபிலிட்டி. இது 3 தான். ஓகே, எந்த ஒரு சர்வீஸ் மெஷ் ப்ராடக்ட் எடுத்தாலும் அது எதை அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணும். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டி.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவா நிறைய ப்ராடக்ட்ஸ்ல இது கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சர்வீஸ் மெஷ் எந்த ப்ராடக்ட் சூட்டபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. யூ கேன் யூஸ் அஜூர் மெஷ், அஜூரோட சர்வீஸ் மெஷ் யூஸ் பண்ணலாம். கியூபர்நெட்டிஸ்குள்ளே கியூபர்நெட்டிஸ் சர்வீஸ் மெஷ் இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவலாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து அஜூரோட சர்வீஸ் மெஷோட டெஃபினிஷன். ஸோ நிறைய நமக்கு இந்த மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் ப்ரொலிஃபரேட் ஆகும்போது நமக்கு என்னென்ன சேலஞ்ச் வரும்? டிராஃபிக் மேனேஜ் பண்றது ஒரு சேலஞ்சா இருக்கும், இது மானிட்டர் பண்றது ஒரு சேலஞ்சா இருக்கும், இதோடைய செக்யூரிட்டி அட்ரஸ் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்றோம்? வி ஆர் யூசிங் எ ப்ராடக்ட் கால் சர்வீஸ் மெஷ் தட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்: டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இதுல வந்து அடுத்தது வந்து ஒரு சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, சர்வீஸ் மெஷ்ஷுக்கும் ஏபிஐ கேட்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா என்ன டிஃபரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கிட்டத்தட்ட அது ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் மாதிரி தோணும் நிறைய பேருக்கு. ஏபிஐ கேட்வேவும் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டெகிரேஷன் தான் பண்றோம். சர்வீஸ் மெஷ்ஷும் ஏபிஐ கேட்வேயும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஆடியோ இருக்குல்ல? செகண்ட் இருக்கு. இருக்கு ஜி, ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஷூர். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது ஏபிஐ கேட்வேக்கும் சர்வீஸ் மெஷ்க்கு என்ன டிஃபரன்ஸாக இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளவுட் நேட்டிவோட டெஃபினிஷன் எடுக்கிறோம். அந்த டெஃபினிஷன்ல வந்து தே ஆர் யூசிங் எ டேர்ம் கால்ட் சர்வீஸ் மெஷ். அப்போ நமக்கு ஓகே இது சர்வீஸ் மெஷ்னா என்னன்ற ஒரு கிளாரிட்டி வேணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதை பத்தி நம்ம டீடைல்டாக பார்ப்போம். ஓகே, கியூபர்நெட்டிஸோட சர்வீஸ் மெஷ் கிளாஸ் அப்போ அதை நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரேன். ஓகே, ஏபிஐ கேட்வேக்கும் சர்வீஸ் மெஷ்க்கு என்ன டிஃபரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏபிஐ கேட்வே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்த் சவுத் டிராஃபிக் சொல்லுவாங்க. அதாவது வெளியில இருக்கிற மற்ற அப்ளிகேஷன், வெளியில இருக்கிற வெண்டார் கூட இன்டெகிரேட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி யூசிங் திஸ் ஏபிஐ கேட்வே ஹெவிலி. ஓகே, வேற இது சர்வீஸ் மெஷ்ன்றது உங்களுடைய கம்பெனிக்குள்ள இருக்கிற இந்த மைக்ரோ சர்வீசஸ்குள்ள இருக்கிற டிராஃபிக் ஹேண்டில் பண்றது எல்லாம் சர்வீஸ் மெஷை வச்சு டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எக்ஸ்டர்னலா வந்து ஒரு சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏபிஐ கேட்வே. இந்த ஏபிஐ கேட்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் if you want to integrate your Active Directory authentication into Kubernetes, API gateway helps. கண்டிப்பா தேவைப்படும். ஆமா, சி எனி எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன்டெகிரேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ கேட்வே வச்சு தான் பண்ணுவாங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் யுவர் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஐ மீன் குபேர்நெட்டுக்கு தனியா ஒரு நெட்வொர்க் கமாண்ட்ஸ், அதுக்கு தனியாக ஆத்தன்டிகேஷன்ஸ் இருக்கு. பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி ஆத்தன்டிகேஷன் டிபெண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த ஏபிஐ கேட்வே தான் ஹெல்ப்ஸ் டு இன்டகிரேட் யுவர் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி இன்டு கண்டெய்னர்ஸ். கண்டிப்பா 100%. ஆமாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ கேட்வேல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் மேப்பிங்லாம் இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல் டிராஃபிக்கை வந்து உங்களுடைய இன்டர்னல் ரிசோர்ஸ் கூட மேப் பண்றது, ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து இந்த ஏபிஐ கேட்வே பண்ணும். ஓகே, சிம்பிளா புரிஞ்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, இன்னும் நம்ம நிறைய அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வில் ஸ்டார்ட் அட் அ வெரி ஹை லெவல், ஒரு 4-5 பாயிண்ட்ஸோட முடிச்சுப்போம். அப்புறம் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது இன்னும் கொஞ்சம் இதுவாக பார்ப்போம். ஓகே, இட் இஸ் கால்ட் இன்டர்னல் புரோக்கரிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, மெசேஜ் புரோக்கர்னு சொல்லுவாங்க சில பேர். இட்ஸ் இன்டர்னல் புரோக்கரிங் சர்வீஸ். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த ஏபிஐலாம் கேட்பாங்க. தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார்கிட்ட போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய எஸ்ஏபி சிஸ்டம் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏபிஐ கேட்பாங்க. ஏபிஐ என் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த ஏபிஐ என் பாயிண்ட் மூலயமா அது ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு, ஹெச்டிடிபி ஏபிஐ இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம சரவணன் அவர் வந்து அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு வந்து ஏபிஐ வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோமோ, ஸோ அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ். அதே மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டு கம்பெனி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டு கன்சியூமர் நிறைய அந்த மாதிரி யூஸ் கேஸ் இருக்காது. பட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணும்போதெல்லாம் நிறைய ஏபிஐ கேட்வே வச்சு தான் நீங்கள் வந்து அந்த இன்டெகிரேஷன் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க. அந்த எட்ஜ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிஐ கேட்வேன்றது கம்பெனிக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த எட்ஜ் சர்வீசஸ்க்குலாம் வந்து இந்த பிசினஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணுவீங்க. வேற இது வந்து பாத்தீங்கன்னா it is sitting inside your network.
அண்ட் ஈவன் அது வந்து உங்க அப்ளிகேஷனோட ஒரு இன்டெகிரேட்டட் காம்பனண்டாவே மாறிடும். ஏன்னா நிறைய இப்போ வந்து ப்ராக்ஸி கான்செப்ட்லாம் வந்துருச்சு. சர்வீஸ் மெஷ்லே ப்ராக்ஸி அப்ளிகேஷன்லாம் சொல்றாங்க. அது வந்து இன்ஃப்ரா டீம்லாம் வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு எக்யூப் பண்றாங்க. ஸோ அதுவும் இருக்கு. ஓகே, இது வந்து வெளியில போவாதுங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா இட் இஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் டிராஃபிக் வித்தின் யுவர் கம்பெனி. இது வந்து நார்த் டு சவுத் டிராஃபிக் அவுட் சைட் ஆஃப் யுவர் கம்பெனி. ஸோ நம்ம கிளவுட் நேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இப்போ ப்ராடக்ட் பத்தி பாக்குறோம் அப்படின்னா அது கேட்பாங்க ஆக்சுவலா. ஸோ சர்வீஸ் மெஷ் சொல்றோம், சர்வீஸ் மெஷ்ல வந்து கிளவுட் நேட்டிவ்ல வந்து எது டாப் 3 ப்ராடக்ட் ஆர் டாப் 3 யூசிங் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த லிங்கர் டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோ தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 3-4 இயர்ஸா இருக்கு. ஈவன் வந்து கூகுள், ஐபிஎம், லிஃப்ட் அவங்கலாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து என்னாச்சுன்னு தெரியல, நிறைய வந்து பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் லிங்கர் டி. ஓகே, லிங்கர் டி வந்து 2016-17 ரிலீஸே பண்ணாங்க. பட் இதுல போய் பார்க்கலாம் இருங்க. பட் ஐ திங்க் அது வந்து வேற ஒரு அக்வசிஷனும் போயிட்டு இருந்த மாதிரி பீப்புள் வர் டிஸ்கசிங். லெட்ஸ் see. நாட் ஷூர் இஃப் இட் இஸ் ஸ்டில் இன் எந்த கேட்டகரியில இருக்குன்னு தெரியல. இங்க வந்துருச்சு பாருங்க. சர்வீஸ் மெஷோட லிங்கர் டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் கிராஜுவேட்டட் கேட்டகரிக்கு வந்துருச்சு. இட் வாஸ் இன் இன்குபேட்டிங் கேட்டகரி ஏர்லியர். பட் ஆனா இப்போ இங்க வந்துருச்சு. ஸோ சர்வீஸ் ப்ராக்ஸியோட ஆல்டர்னேட் வந்து பாத்தீங்கன்னா கான்டோர் இருக்கு. அது வந்து இட் இஸ் எமர்ஜிங். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வந்து யூ ஷுட் நாட் லிமிட் யுவர் செல்ஃப் ஃபார் ஒன் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். எஸ்டிஓ எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஏன் நம்ம வந்து லிங்கர் டியை வந்து நம்பர் 1 கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த கேட்டகரியால தான் கொண்டு வந்தேன். அவங்க சிஎன்சிஎஃப் வந்து என்ன முடிவு பண்றாங்களோ, ஏன்னா அவங்க வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் கிரைட்டீரியாஸ், லாட் ஆஃப் வேஸ் டு டிஸ்கஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே டூ அ லாட் ஆஃப் செக்ஸ் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, எதை வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மெயினா ஸ்பான்சர் பண்ணி கொண்டு வராங்களோ, அது மெயினா வந்து இந்த இடத்துல வரும்போது ஃபண்ட் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கிராஜுவேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல டெஸ்டிங் பண்றது, நிறைய யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃபண்டிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ லிங்கர் டி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ராடக்ட். இஸ்டியோவும் நல்ல பாப்புலர் ப்ராடக்ட் தான். கன்சியூல் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோடது. கன்சியூல் கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தட் ஹேஷிகார்ப்போடது. ஓகே, ஏன்னா டெராஃபார்மும் ஹேஷிகார்ப்போடது. நிறைய பேர் கன்சியூலும் யூஸ் பண்றாங்க. டெராஃபார்ம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அங்க வந்து ஹேஷிகார்ப்போடைய கன்சியூல் கனெக்ட் அதுவும் யூஸ் பண்றாங்க. ஓகே, வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? இஸ்டியோ இருக்கு. வேற ஒரு ப்ராடக்ட் பார்த்தோமே, சர்வீஸ் ப்ராக்ஸி. சாரி, ஜஸ்ட் அ செகண்ட். சர்வீஸ் மெஷ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது ரெண்டும் மோர் பாப்புலர். கன்சியூல் கனெக்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து கன்சியூல் கனெக்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து அப்படி எடுத்துடுறாங்க. இதுவும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் தான். பட் வந்து ஹேஷிகார்ப் தான் வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக புஷ் பண்றாங்க. ஓகே, இஸ்டியோ வந்து நிறைய பெரிய பெரிய லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க, லைக் கூகுள், ஐபிஎம் மாதிரி ஆர்கனைசேஷன்ல இஸ்டியோ இஸ் வெரி பாப்புலர்லி யூஸ்ட். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் வந்து இட் ஹஸ் டேக்கன் த சென்டர் ஸ்டேஜ். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே மைக்ரோ சர்வீசஸ் இது பண்ணி தான், டார்கெட் பண்ணி தான் அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் டிரான்சிஷனிங் ஃப்ரம் மோனோலித்திக் டு மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அப்ளிகேஷன் டெவலப் ஆகிறதால அப்ப என்ன ஆகுது, we have to come up with something which can take care of traffic management, monitoring, அதர் observability, செக்யூரிட்டி. இந்த 3 கான்செப்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம ரெடிமேடா பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் மெஷ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க போயிட்டு யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு பெட்டர் ப்ராப்பர் ஷேப். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு? ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றீங்களா நீங்க யாராவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா we will be utilizing Kubernetes உடைய சர்வீஸ் மெஷ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா it is a tool that focuses on security, reliability and observability. இது 3 தான் அதோடைய பிரைமரி ஃபீச்சர். நிறைய சப்டிவிஷன் இருக்குங்க. நாங்க சொன்ன மாதிரி என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், லோட் பேலன்சிங். முன்னாடிலாம் வந்து சர்வீஸ் மெஷ் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் உடைய அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய தேர்ட் பார்ட்டி லோட் பேலன்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ மேபி வந்து தேர்ட் பார்ட்டி என்கிரிப்ஷன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் மெஷோட ஒரு இன்டெகிரேட்டட் ப்ராடக்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ வந்து
இது வந்து பிளாட்ஃபார்ம் லேயர்ல நான் சொல்றேன். ஓகே, அப்ளிகேஷன் லேயரை வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வராங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடிலாம் வந்து அப்ளிகேஷன் இன்டெகிரேட்டடா இருக்கும் நம்ம முன்னாடி பண்ணும் போதெல்லாம். ஓகே, சொல்யூஷன் கொடுக்கும் போதெல்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மெஷ் வந்ததுக்கு அப்புறம் இதை ஈவன் ஒரு இன்ஃப்ரா டீம் கூட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் வந்து பிளாட்ஃபார்ம் லேயர்ல வந்து அது தனியா வெளியில செக்ரிகேட் பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு ரீசன் இது. சர்வீஸ் மெஷ் வந்து யார் வேணா கத்துக்கலாம், யார் வேணா வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை லேர்ன் பண்ணிட்டு ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், அது தேவையான ப்ராடக்ட். ஒரு கொஸ்டின் ஸ்டான், சொல்லுங்க மொத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்கர்டியோ இல்லை எஸ்டிஓவோ அது பண்ற சர்வீஸ் மெஷ்ஷோட ஆக்டிவிட்டீஸ் அதுதான் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு குபர்னெட்டிஸ் சர்வீஸ் மெஷ்ஷா இல்ல இது வச்சா ஆல்டர்னேட் தான். பட் என்னன்னா நமக்கு இங்க கவனிச்சிங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க அஷூரோட சர்வீஸ் மெஷ்ல என்ன சொல்றாங்க, பாலிசி, ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி ஆப்ஷன்ஸ். ஏன்னா அவங்களுடைய கோர் என்ன ஆக்டிவ் டைரக்டரி அதெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால ஒரு சில சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்ப நம்ம கம்பேர் பண்ணலாம் லிங்கர்டிக்கும் இஸ்டியோக்கும் குபர்னெட்டிஸோட சர்வீஸ் மெஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுல வந்து ஏன் நம்ம வந்து லிங்கர்டி போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா மேபி ஒரு சில ப்ராடக்டோடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து குபர்னெட்டிஸ் சர்வீஸ் மெஷ்ல நேட்டிவா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வி ஹேவ் டு கோ அண்ட் அடாப்ட் லிங்கர்டி ஆர் இஸ்டியோ. பட் எல்லாமே இது எல்லாமே வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ப்ராடக்ட். நீங்க யூ கேன் கோ டு ஒன் ஆஃப் தேம். இப்போ நீங்க எல்லாமே கிளவுட் நேட்டிவா நீங்க டிப்ளாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அஷூரோட சர்வீஸ் மெஷ் தான் யூஸ் பண்ண போறீங்க. அஷூர்ல இருக்க உங்களுடைய என்விரான்மெண்ட் ஃபுல்லா அப்படின்னா. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல இருக்க ஏடபிள்யூஎஸோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க ஃபுல்லா டெவலப் பண்ணிருக்க மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு சூஸ் ஒன் ஆஃப் தேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்சியூல் விட்டுருங்க. கன்சியூல் வந்து அது ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த டெராஃபார்மால வந்து அது கெட்டிங் மோர் பாப்புலர். பட் அதர்வைஸ் இட்ஸ் நாட் தட் வைட்லி யூஸ்ட். பட் இஸ்டியோ இஸ் வெரி வைட்லி யூஸ்ட். ஈக்குவலா வந்து சர்வீஸ் மெஷும் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் ஃபூட்டிங் இன் பாலிசி, செக்யூரிட்டி, ஐடென்டிட்டியில ஸ்ட்ராங் ஃபூட்டிங் இருக்கிறதால தே ஆர் ஏபிள் டு கிவ் அ வெரி குட் ப்ராடக்ட் மைக்ரோசாஃப்ட். சொல்லுங்க. சர்வீஸ் மெஷ்ங்கிறது ப்ராடக்ட்டா இல்ல ஒரு நேமிங் சர்வீஸ் மெஷ்ன்றது இட் இஸ் ஏ லாஜிக் த்ரூ விச் யூ ஆர் சால்விங் சம் ப்ராப்ளம். என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மைக்ரோ சர்வீசஸ் வச்சு நம்ம என்விரான்மெண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து எப்படி டிராஃபிக் போகுது, எப்படி டிராஃபிக் ரவுட் ஆகுது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே, ஐ கேன் சே சர்வீஸ் மெஷ் இஸ் a great problem solver when it comes to managing your cloud or microservices application. So service mesh ன்றது it is a common thing. இதெல்லாம் products. ஓகே சார். அப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு சர்வீஸ் மெஷ் இமேஜ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ என்னோட டீமே சொல்றாங்க, எனக்கு புரியல. இப்போ வந்துட்டு இப்போ சொல்றோம்னா இப்போ எஸ்எம் இமேஜ்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த நீங்க சொன்னீங்க லிங்கர்டி, இஸ்டியோ இதனோட கோர் கான்செப்டை எடுத்து அவங்க அப்ளை பண்ணி அந்த கொடுக்குற இமேஜ் வந்துட்டு இந்த 3 கேட்டகரிக்குல மேட்ச் ஆகும். அப்படிதானே சார்? அதைத்தான் இல்ல, அதாவது சொல்றாங்க. ஆமா, மூணு டாப் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஆன்சர் பண்றோம் அப்படின்னா நம்மளால வந்து இது எல்லாமே நான் வச்சு சொல்ல முடியுமான்னு சொல்லலாம். பட் அகைன் ஆன் வெரி ஹை லெவல் இது நம்ம சொன்னாலே வந்து இட் இஸ் இன்டைரக்ட்லி ஆன்சரிங் ஆல் த அதர் திங்ஸ். ஓகே, சர்வீஸ் மெஷ் என்ன பண்ணுது, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஒரு மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட் இருக்கக்கூடிய இடத்துல டிராஃபிக்கை வந்து ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு அந்த ரவுட்டிங் சொல்றோம்ல. இப்ப நம்ம வந்து வெளியில நம்ம இப்ப இன்ஃப்ரா சிஸ்டம் சர்வர்ஸ்லாம் இருக்கு, யூட்டிலிட்டி சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர்ஸ்லாம் தனித்தனியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரவுட்டிங் டேபிள், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்றோம். இப்போ வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, டிராஃபிக் பேட்டர்னே வந்து வேற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் சொல்லலாம், இருங்க ஜஸ்ட் a second. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஐ வுட் சே இட்ஸ் a logic to solve some of the problems that are coming out of traffic management, monitoring and security. அது எப்படி நம்ம வந்து ப்ராடக்டா சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராடக்ட். லிங்கர்டி, இஸ்டியோ, கன்சியூல் கனெக்ட், குபர்னெட்டிஸ், அஷூர் சர்வீஸ் மெஷ், அஷூரோடைய சர்வீஸ் மெஷ், இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஓகே சார். ஸோ அப்போ வந்து லாஜிக்காக வந்துட்டு இவங்க இந்த லிங்கர்டி, இஸ்டியோ அவங்களோட சர்வீஸ் மெஷோட ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுதோ
அதை தான் வந்து ஆர்கனைசேஷன்ல எடுத்து மூணோ கூட பண்ணுவாங்க, இல்லை இதுதான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு தான் பண்ண முடியும், நம்மளே கூட பண்ணலாமா? இல்ல நம்ம அதான் சொல்லல, குபர்நெட்டிஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே ஆப்ஷன் இருக்கு. சில ப்ராடக்ட்ல வந்து இன்பில்ட்டாவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ சம்டைம்ஸ் அதுலயே கூட இன்பில்ட்டா இருக்கும். இப்போ மைக்ரோ சர்வீசஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ HTTP API ஆர் REST API. தென் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த JMS, AMQP இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து வேற வேற மாதிரி யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடிலாம் எப்படி ஆகும், அப்ளிகேஷன் டு டேட்டாபேஸ் கனெக்ஷன், வெப் டு அப்ளிகேஷன் கனெக்ஷன், அந்த மாதிரி வந்து கனெக்ஷன் மெத்தடே வந்து வேற மாதிரி இருந்தது முன்னாடி. அது வந்து பியூர் நெட்வொர்க்ல நடக்கும். ஓகே, பியூர் நெட்வொர்க்ல நடக்கும்போது அங்க நமக்கு நெட்வொர்க் டூல்ஸ், நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ் நிறைய இருந்தது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் வந்து சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு காலத்துல எப்படி நம்ம வந்து நெட்வொர்க் மானிட்டரிங் டூல் இல்ல வந்து அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல் ஆர் இன்ஃப்ரா மானிட்டரிங் டூல் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணோமோ, இப்போ மைக்ரோ சர்வீசஸ் வந்ததுக்கு அப்புறம் அதே சேலஞ்சை வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம்னா சர்வீஸ் மெஷ் வச்சு யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்றோம். ஓகே, இன்னும் டெப்தா நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் இப்போதைக்கு நம்ம இன்னும் அடுத்த லெவல் போனோம்னா ஐ திங்க் இட் மைட் பேசிக்கலி இது வந்து ஒரு கவர்னன்ஸ் மாடல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஓடிக்கும் இன்னொரு பிஓடிக்கும் இன்டர் கம்யூனிகேஷன் அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராக்ஸி லெவல் எனேபிள் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனை வந்து கொண்டு வரீங்கன்னா இந்த ப்ராக்ஸி எனேபிள்மெண்ட்டு, அதே மாதிரி அதோட ஹெல்த் மானிட்டர் பண்ணுறது, அதெல்லாம் இந்த சர்வீஸ் மெஷ் பார்ப்போமா எப்படி? ஆமா, சர்வீஸ் இந்த நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாவும் உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பட் சர்வீஸ் மெஷ்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சர்வீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ்னு ஒன்று இருக்கு, சர்வீஸ் ப்ராக்ஸின்னு ஒன்று இருக்கு, சர்வீஸ் டிஸ்கவரின்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஒரு சில கம்பெனில போனீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் மெஷ்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்கர்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சர்வீஸ் ப்ராக்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா தே மைட் பி யூசிங் லைக் என்வாய் யூஸ் பண்ணலாம், கோர் டிஎன்எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, இருங்க, சர்வீஸ் ப்ராக்ஸி பார்த்தீங்களா, என்வாய் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராக்ஸி இதையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ப்ராக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் மைக்ரோ சர்வீசஸ்க்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் காம்பனண்ட்டை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு, கனெக்ட் பண்றதுக்கு, இன்டெகிரேட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி செட்டப் கொண்டு வருவாங்க. ஸோ சர்வீஸ் ப்ராக்ஸி வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ் ஆர்கிடெக்சர்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய மைக்ரோ சர்வீசஸ், அதாவது நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கிற என்விரான்மெண்ட்ல இது ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பட் சர்வீஸ் மெஷ் வந்து கண்டிப்பா நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கும். 100% எல்லா ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் மெஷ் இருக்கும். பட் சர்வீஸ் ப்ராக்ஸி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆர்கிடெக்சர் இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ராக்ஸின்னு தனியாவே போடுவாங்க. நம்ம பார்ப்போம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இந்த மாதிரியே டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தீஸ் ப்ராடக்ட். இப்போ ஓகே, லிங்கர்டி வேற, என்வாய் வேற. என்வாய் தான் வந்து சர்வீஸ் ப்ராக்ஸிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ இதை பத்தி ப்ராக்டிக்கலா என்ன கிளாஸ் இருக்குங்களா? பாப்போம் போப்போம். இது கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போப்போ நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. பட் இல்ல டெஃபினேஷன்ல ஆக்சுவலி வந்து இந்த நீங்க வார்த்தையை சொல்றது வந்து ஓகே, பட் ஆனா ப்ராக்டிக்கலா பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதுதான் கேட்டேன். ஸோ நாம இங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம இதுதான் நம்ம சிலபஸ். நான் ஆரம்பத்துல கிளாஸ் இனிஷியலாவே சொல்லிட்டேன். ஓகே, நம்ம போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபர்நெட்டிஸ்க்கு எது மேண்டேட்டரியா தேவையோ அதை 100% ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ இங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சிஎஃப் உடைய டெஃபினேஷன்ல இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்ப கிளவுட் நேட்டிவா ஹெவியா போறாங்களா, கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, சர்வீஸ் மெஷ் ஆரம்பிக்கும் போது, அவங்களோட அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் பேட்டர்ன்ல டிசைன் பண்ணும்போது, இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து மேனேஜ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து கிளவுட் நேட்டிவா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளவுட் நேட்டிவ் அப்படின்ற டெஃபினேஷன் வந்து சிஎன்சிஎஃப் சொல்றாங்க. ஸோ இதுல இந்த சர்வீஸ் மெஷ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் மெஷ்னா என்ன, இப்போ வந்து கண்டெய்னரைஸ்ட் என்விரான்மெண்ட்ல டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டியை வந்து ஹேண்டில் பண்றது சர்வீஸ் மெஷோட வேலை. இப்போதைக்கு இது புரிஞ்சுங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நான் வந்து ப்ராக்டிக்கலா வரும்போது நான் அதை ஹைலைட் பண்றேன் எப்படி என்னன்றது. ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லை அப்படின்னா we'll just move on to the next one. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள் இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுவோம். பேசிட்டு ஒரு இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பேக் டு பேக் கால்ஸ். First, I'm the
இப்போ நீங்க சொன்னீங்க மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் லோட் பேலன்சிங் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பேங்கிங் என்விரான்மெண்ட்ல எல்லாமே கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா யூசிங் எஃப்ஐ பிக் எஃப்ஐ லோட் பேலன்ஸ் யூஸ் பண்றோம், பிக் ஐபிஎஃப்ஐ. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ அதுக்கு கீழே தான் நீங்க மோஸ்ட்லி எல்லாம் வெப் சர்வர்ஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு கீழே நிறைய we are also using micro services, lot of micro services. ஸோ அங்க வந்து எப்படி வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க? உங்க ஆடியோ ரொம்ப லோ அண்ட் ஹையா போயிட்டு இருக்கு ஐவன். நீங்க பேசுறீங்க கொஞ்சம் கேக்குது. அப்புறம் வந்து பேங்கிங் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்றீங்க. வேற என்ன கொஸ்டின் உங்களுக்கு அதுல எங்களுக்கு எஃப்ஐ லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. சி அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஹெவியா வந்து மைக்ரோ சர்வீசஸ் லாஜிக் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் வந்து லோட் பேலன்சிங் இருக்கும். பட் வெளியிலயும் நீங்க வந்து அந்த லோட் பேலன்சிங் ஃபீச்சர்ஸ் வந்து வெளியிலயும் தேவைப்படும். ஸோ லோட் பேலன்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மெஷ்குள்ளேயும் ஒரு காம்பனண்டா இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸ் டிப்ளாய் பண்ணும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து சர்வீசஸ் டு சர்வீசஸ் கம்யூனிகேஷன் வந்து லோட் பேலன்சிங் நடக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா we have multiple micro services deployed. உள்ளுக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா when there are load balancing needed அது வந்து சர்வீஸ் மெஷ் மூலமா நடக்கும். when it is outside of that application, between application or between application to web layer or web layer to other layer வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது அங்க வந்து நீங்க அந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் லெவல் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா we are not using network. இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். we are using REST API, HTTP API. இதை வந்து நம்ம வந்து FI லோட் பேலன்சர் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து there might have been enhancement, பட் வந்து மோஸ்டா வந்து அது நெட்வொர்க் லெவல்ல லோட் பேலன்சிங் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டான் சாரி இதே டாபிக்ல இருக்கான். அங்க क्वेश्चन அவர் கேட்டதுக்கு லைக் இந்த சர்வீஸ் மெஷ்ல வர்ற பாராமீட்டர்ஸ் பூராமே அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் பேஸ்ட் டியூனிங் தான், நதிங் டு டு வித் ஹார்ட்வேர் அப்படிங்க. கரெக்ட் கரெக்ட். நெட்வொர்க் லெவல் இன்ஃப்ரா லெவல்ல வந்து இது வந்து ரொம்ப இது கிடையாது. பட் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டே வருது. சர்வீஸ் மெஷ் as a டெக்னாலஜி இட் இஸ் எவால்விங். இது வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ல வந்து இட் மைட் கெட் இன் டு ஆர் என்ன சொல்றது நம்ம அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷனுக்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் வித்தின் யுவர் சாஃப்ட்வேர் லாஜிக் ஆர் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள தான். கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ல வந்து they are talking about immutable infrastructure பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, immutable versus mutable. ஓகே, ஸோ என்ன உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இம்யூட்டபிள் இன்ஃப்ராக்கும் மியூட்டபிள் இன்ஃப்ராக்கும்? சிம்பிளா வேணா ஏதாவது உங்க உங்க எனக்கு கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இம்யூட்டபிள் மியூட்டபிள்ன்ற வார்த்தையை. ஏன்னா டெராஃபார்ம் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. என்னவா இருக்கும் ஆக்சுவலா? ஸோ ரீயூஸ் எடிட் பண்ண முடியும், தேவைப்படும் போது கோட் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றது. ஓகே ஓகே ஃபைன். வேற வேற ஆஸ்பெக்ட்ல ஏதாவது இருக்குங்களா? கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் சி மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா ஆப் ஏ ஆர் ஆப் பி இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அப்கிரேட் பண்ணுவாங்க. அதுல போயிட்டு சேஞ்சஸை வந்து மேக் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல போயிட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் சப்போர்ட் ஃபார் changes. It is open for in-place upgrade, in-place changes, in-place modification வந்து பண்ண முடியும். வெர்ஷன் அப்கிரேட்லாம் பண்ண முடியும். ஆமா, இது கண்டிப்பா ரெண்டுமே வந்து இட் இஸ் கால்டு வெர்ஷன் அப்கிரேட் தான். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வெர்ஷன் அப்கிரேடை வந்து ஹேண்டில் பண்றோம்? மியூட்டபிளா ஹேண்டில் பண்றது வந்து எப்படின்னா we are doing an in-place upgrade of the system. அது வந்து மியூட்டபிள் இன்ஃப்ரா. மியூட்டபிள் இன்ஃப்ரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு அந்த இன்ஃப்ரா வந்து சாரி அப்ளிகேஷனை வந்து யூ கேன் கோ அண்ட் மாடிஃபை இட். வேறஸ் இம்யூட்டபிள்ன்றது வந்து என்ன நடக்கும்னா ஒரு கரண்டா ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆப் ஏ இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they will completely replace by instance B or instance 1 will be replaced by instance 2. ஓகே, போயிட்டு நமக்கு வந்து புதுசா டிப்ளாய் பண்ணிடுவாங்க, புதுசா வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புது இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க ஆர் they will deploy a new instance. இது வந்து டிஸ்ட்ராய் அண்ட் டிப்ளாய் கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இன் பிளேஸ் அப்கிரேட் கான்செப்ட்.
ஓகே, ரொம்ப காலமா நம்ம வந்து இன்பிளேஸ் அப்கிரேட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மியூட்டபிள் இன்ஃப்ராவை தான் நம்ம மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம நிறைய நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இம்யூட்டபிள் கான்செப்ட் டெராஃபார்ம் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாமே இம்யூட்டபிளா மாறிடுச்சு. இம்யூட்டபிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து டெலிட் பண்ணிட்டு புது சிஸ்டம் பண்றாங்க. இதனால என்ன அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயின் அட்வான்டேஜ் என்ன? ஏன் எதுக்காக இப்படி போறாங்க? ஓகே, சரியா கேட்கல. எங்க நீங்க சொன்னீங்களா இது? ஓகே, ஃபைன். நோ காட். ஓகே, ஃபைன். நிறைய பேர் ட்ரை பண்றீங்க, பட் உங்க ஆடியோ இன்னும் ரீச் ஆகல. சத்யா, ஷாஜகான் எல்லாமே. ஸ்டாட் மியூட்டபிள்ல வந்துட்டு மேபி மிக்ஸ்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கு, லோயர் ஹையர் அது மாதிரி மிக்ஸ்டா இருக்கிற சேனல்ஸ் இருக்குது. இதே இம்யூட்டபிள்னா இந்த என்டையர் செட் ஆஃப் பேக்கேஜஸ் வந்துட்டு அதுக்கு என்ன தேவையோ அது அப்படியே டோட்டலா ரீப்ளேஸ் ஆயிடுது. ஸோ ஏ டு பினா பி இஸ் டிஃப்ரெண்ட், ஏ வந்துட்டு ஒரு காம்பனண்டா இருக்கு. பட் இம்யூட்டபிள் வந்துட்டு ஏ பிளஸ் பி ரெண்டுமே காம்போ மேபி கம்பைண்டா இருக்கும். எக்ஸாக்டா, ஆமா ஆமா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசா இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம டெராஃபார்ம் வச்சு ஒரு டிசைட் ஸ்டேட் டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இம்யூட்டபிள் கான்செப்ட் தான். இம்யூட்டபிள் கான்செப்ட்னும் போது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஏ இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஏவை போய் டச் பண்ணாம, இதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த இன்பிளேஸ் அப்கிரேடால என்ன பிரச்சனை வரும், எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் இருக்கும், எக்ஸிஸ்டிங் ப்ரீ ரெக்வசைட்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ், ஏஜென்ட்ஸ், அந்த தேவையில்லாத லைப்ரரி ஃபைல்ஸ், டிபெண்டன்சிஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த மெஷின்ல. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு புது அப்ளிகேஷன் போறோம் இல்ல புது ஜென்ரேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் போறோம் அப்படின்னா அந்த ஓஎஸ்ல வந்து அன்வான்ட் திங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மியூட்டபிள் கான்செப்ட்ல இது ஒரு பெரிய டிராபேக். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்பெஷல் நீடுக்காக நம்ம மாத்துவோம். பட் என்ன ஆகும் உங்களுக்கு, தேர் வில் பி லாட் ஆஃப் சேலஞ்சஸ். மியூட்டபிள் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் அப்ளை பண்ணும்போது அப்டேட்ஸ் வந்து ஃபாஸ்டா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் சர்வரா போயிட்டு அப்ளை பண்றோம். வேறஸ் இம்யூட்டபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ரோல் பேக் பண்றது, நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இதுல வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கண்டிப்பா இன்வால்வ் பண்ணிடுவாங்க இம்யூட்டபிள் கான்செப்ட்ல. இன் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த what you call code management system like GitHub or GitLab or any Bitbucket அந்த மாதிரி அங்கதான் வந்து உங்களுடைய கோடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோல் பேக் பண்றதுக்கு பழைய கோடு வச்சு புது சிஸ்டம் திருப்பி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ராக் பண்றது, ரோல் பேக் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி உங்களுடைய இம்யூட்டபிள் இன்ஃப்ரால. வேறஸ் மியூட்டபிள்ல வந்து ட்ராக் பண்றதும் அந்த நீங்க இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் மிஷின் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கீங்க இல்ல வந்து பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க ரோல் பேக் பண்ணலாம். பட் இட் டேக் சம் டைம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவர்ட் பண்ணாலும் it will work like beforeன்றது வந்து பாத்தீங்கன்னா not 100% fool proof actually. It might work or maybe there are some minor chances it might bring some more issues also. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள்ல வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரலாம். ப்ராபபிலி ஏபிஐ ஓட வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட் வந்தா ஒன் மைட் நாட் ஒர்க். ஆமா, கரெக்ட். ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள் அது ஒரு பிரச்சனை. நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ், எக்ஸிஸ்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் வரும். அந்த வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட் அதுக்குள்ள இருக்கிற கரெக்ட், அது ஒரு இது. தென் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து இம்யூட்டபிள் இன்ஃப்ரால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் வச்சு தான் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம வந்து டெவலப்மெண்ட், தென் வந்து யூஐடி கியூஏ மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்குன்னா கியூஏல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராட்ல போயிட்டு பண்ணுவோம். ஸோ இதுல வந்து கன்சிஸ்டன்சியும் இருக்கும், நம்ம வந்து டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து டெராஃபார்ம் கிளாஸஸ் இன் பேரலா போயிட்டு இருக்கு. ஸோ இது இம்யூட்டபிள்லாம் நமக்கு வந்து மெயினா வந்து டிப்ளாய்மெண்ட் அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ டிப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் டிப்ளாய்மெண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் நிறைய யூஸ் பண்றாங்க. அப்பதான் இந்த ரெண்டு கான்செப்ட் மியூட்டபிளா இம்யூட்டபிளான்றது. ஸோ நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்றது வந்து யூ கேன் மேனேஜ் இட் இஸ் மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து வில் அக்செப்ட் சேஞ்சஸ். ஓகே, இம்யூட்டபிள் இன்ஃப்ரா வந்து சொல்லுங்க. இல்ல, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இம்யூட்டபிள்னா நம்ம சிஸ்டம்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். இட் டசன்ட் கேர் வெதர் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆர் நாட்.
இஸ் இட் ஆமா கரெக்ட்? கரெக்ட். அதுதான் அது வந்து ஆமா அது ஒன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சி டிசையர்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகே, அது வந்து எக்ஸிஸ்டிங் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னுலாம் பார்க்காது. அந்த டிசையர்ட் ஸ்டேட்டை வந்து கொண்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் அந்த இம்யூட்டபிள் இன்ஃப்ரா. ஸோ பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த இம்யூட்டபிள் இன்ஃப்ரா வந்து இட் வில் நாட் அக்செப்ட் எனி சேஞ்சஸ். அந்த சிஸ்டம்ல போய் நீங்க எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது, அது நீங்க டச் பண்ணவே முடியாது. அது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி கோட் மாதிரி, இல்லை ரீட் ஒன்லி சிஸ்டம் மாதிரி நம்ம சொல்லலாம். சேஞ்சஸ் ஆர் நாட் அக்செப்டட். இப்போ என்ன பண்ணணும்னா புதுசாக தான் சிஸ்டம் கிரியேட் ஆகும். இப்போ நடக்கிற இந்த மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட்லாம் இப்போ டெராஃபார்ம் வச்சுலாம் டிப்ளாய் பண்ணுறோம், இல்லை கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு டிப்ளாய் பண்ணுறோம், இல்லை அஜூரோட டெம்ப்ளேட் வச்சுலாம் டிப்ளாய் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து புது புது சிஸ்டமாக தான் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் சொல்கிறோம்ல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏசி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்யூட்டபிள் இன்ஃப்ரா வந்து ஐஏசிக்கும் இட் இஸ் ரிலவெண்ட். ஸோ ஐஏசி வழியாக டிப்ளாய் பண்ணுறது எல்லாமே இம்யூட்டபிள் இன்ஃப்ரா தான். Okay, so it can be your ARM templates or Terraform or உங்களுடைய AWS Cloud Formation மற்ற டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they are all immutable infra தான் வந்து deploy பண்ணுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட்னு சொல்கிறோம்ல, அதை வச்சு deploy பண்ணுறது எல்லாமே immutable infra தான். இப்போ அந்த கோட் வழியாக நம்ம திருப்பி ஒரு புது வெர்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைட் ஸ்டேட்டை தான் கொண்டு போயிட்டு அதை அப்ளை பண்ணோம். என்ன எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வேணும், என்ன கான்ஃபிகரேஷன் வேணும் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த இம்யூட்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டெவாப்ஸ் கல்ச்சர், இந்த டெவ்செக்ஆப்ஸ் பிரின்சிபலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகுது. டெவ்செக்ஆப்ஸ் உடைய சப்போர்ட் ப்ளஸ் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், அந்த மைக்ரோ சர்வீசஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து அந்த ட்ரிஃப்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் வச்சு நம்ம டெப்ளாய் பண்ணுறதால கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் டிஃப்ரெண்ட் என்ன சேஞ்ச் நடந்தது, என்ன ட்ரிஃப்ட் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக என்விரான்மெண்ட் டெப்ளாய் பண்ணுறதால என்ன டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்றது வந்து நம்ம யாராவது போயிட்டு மேனுவலாக பண்ணுறாங்க சிஸ்டமில் அப்படின்னா அது குயிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட். ஓகே, டெஸ்டிங் ஈஸி, கோடும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒன் இஸ் சேஞ்சிங் த ஆக்சுவல் கோட், புது கோடை வச்சு தான் நம்ம புதுசாக டெப்ளாய் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு 0 day வல்னரபிலிட்டி வருது, ஒரு 0 day எக்ஸ்ப்ளாய்ட் வருது, நம்ம உடனே போயிட்டு நம்ம அந்த செக்யூரிட்டி அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். வேற மியூட்டபிள் இன்ஃப்ரால போயிட்டு நீங்க அதை உடனே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, குயிக்காக போயிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்னா கான்ஃபிகரேஷன் மாத்திடலாம், அந்த செக்யூரிட்டி அப்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த கல்ச்சரை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். இம்யூட்டபிள் இன்ஃப்ரா வந்து நீங்க வந்து மேனுவலா போயிட்டு எதுவும் பண்ணாதீங்க சிஸ்டம்ல, உங்களுடைய எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இது பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி குரூப் மாத்துங்க, இல்ல வந்து இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணுங்கன்னா அந்த ஆபரேஷன்ஸ் டீம் இல்ல அந்த ஷிஃப்ட்ல இருக்கிற இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, மேனுவலா போய் மாத்திடுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் via the code they will go and do it manually. அப்ப அந்த மிஸ் அலைன்மெண்ட், அந்த ட்ரிஃப்ட்லாம் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து சப்போர்ட் டீமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ரா as a கோட் மாடலுக்கு வந்து வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம் இன் எவ்ரி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் a மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். பட் அகேன் இது கான்ஸ்டன்ட் சொல்லலாம், ஐ ஒன்ட் சே இட் இஸ் a டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ மியூட்டபிள்ல வந்து வெர்ஷன் ட்ராக்கிங் கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஏன்னா என்டையர் சிஸ்டமும் டவுன் ஆயிடும் நம்ம ஏதாவது போய் அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல. டீபக்கிங்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இம்யூட்டபிள்னா என்னன்னா நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை டச் பண்ணாம புது சிஸ்டமா நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புது சிஸ்டமா கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் இம்யூட்டபிள் இன்ஃப்ரா. வேற மியூட்டபிள்ன்றது அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து நம்ம மியூட் பண்ண முடியும். we can just go and make changes into the existing system. update in place பண்ண முடியும், update in place பண்ண முடியாது இம்யூட்டபிள்ல. இதுதான் ஹை லெவல் கம்பேரிஷன். காஸ்ட் கொஞ்சம் ஹையாவில் இருக்கும் இம்யூட்டபிள் அப்படின்னா. அப்போ பழைய சிஸ்டமா இருக்கும். ஆமாங்க, ஏதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து இந்த வைரஸ்ல வந்து மால்வேர்ல யாராவது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க பட்ஜெட் கான்ஃபிகர் பண்ணல இல்ல கோட்டா கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா இட் will end up with too much of cost. அந்த ரிஸ்க் இருக்கு. பட் இனிஷியல் அதான் இந்த மைக்ரோ சர்வீசஸ்னாலே இனிஷியலா நிறைய சேலஞ்சஸ், காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். போயிட்டு அதிகமாயிட்டு அது இட் will ஸ்டெபிலைஸ் அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லா ஆர்கனைசேஷன்லயும். இனிஷியலா காஸ்ட் அதிகமாக தான் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆமா.
அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. இதுல வந்து இம்யூட்டபிள் கான்செப்ட்ல இருந்து ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆஸ் ஐ டோல்ட், அந்த கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட் நிறைய வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 0 டே செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் வச்சு நம்ம அந்த அந்த செக்யூரிட்டி இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு நாள் 2 நாள்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் வந்து அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க போயிட்டு அது டிஸ்ட்ராய் பண்றதால மொத்தமா டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நாங்க ரீசெண்டா மாற்றிருக்கோம். ஆக்சுவலா இம்யூட்டபிள் இன்ஃப்ரால போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 0 டே வல்னரபிலிட்டி வந்துருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இருக்கிறது ஒரு 3 பேர் தான் வந்து அதை ப்ராப்பரா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே தேர் ட்ரெயின்ட் ஆக்சுவலா. பட் அவங்கள வந்து கொண்டு போய் கொடுக்க முடியாது. இதை வந்து பண்ணிடுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா தெரியாம வந்து மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணாலும் அட் தி எண்ட் நம்ம சீனியர் ரிசோர்ஸ் மேல தான் ப்ளேம் வரும். எனிவே, ஸோ அதுல சேலஞ்சஸ் இருக்கு. பட் இட் இஸ் அது நிறைய குட்னஸும் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் கோட் வந்து யாரும் மாடிஃபை பண்ண போறது இல்லை. ப்ராப்பரா டெஸ்டிங் பண்ணி அதே சேம் இது இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். இம்யூட்டபிள் இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெவலப்மெண்ட், டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி என்விரான்மெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோட் வச்சு நம்ம டெப்ளாய் பண்றோம். எல்லா என்விரான்மெண்ட்டும் சேம் கன்சிஸ்டன்ட் என்விரான்மெண்டா இருக்கும். வேற மியூட்டபிள்ல வந்து திடீர்னு ஒரு இஷ்யூ வரும் ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல, அதை போயிட்டு அவங்க மாடிஃபை பண்ணிடுவாங்க. பட் டெவலப்மெண்ட் அண்ட் QAல வந்து இன்னும் அந்த பழைய கான்ஃபிகரேஷன் பழைய வெர்ஷனே கூட இருக்கலாம். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க, பட் ப்ரொடக்ஷன்ல சேஞ்சஸ் பண்ணாம அடுத்த ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த அந்த பர்டிகுலர் ப்ரீ ரெக்வசைட்டை ப்ராப்பரா செக் பண்ணாம. ஸோ அந்த மியூட்டபிள் இன்ஃப்ராலையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இம்யூட்டபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. பட் தெரிஞ்சுக்குங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு இன்டெப்தா நம்ம டெராஃபார்ம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இல்ல AWS கிளவுட் ஃபார்மேஷன் இல்ல ARM டெம்ப்ளேட்ஸ் வச்சு நம்ம இன்ஃப்ரா as a கோட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இம்யூட்டபிள் இன்ஃப்ரானா ஒரு கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி டெப்ளாய் பண்ணுவோம். ஓகே, and then it goes to deployment. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 5 minutes. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப தியரட்டிக்கலாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. டெராஃபார்ம் சொன்னேன். ஓகே, ஸோ டெராஃபார்முக்கும் ஆன்சிபிளுக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக? சரி, டெராஃபார்ம், ஆன்சிபிள் இல்லாட்டி வந்து ஒரு பேக்கிங் டூல் ஏதாவது வச்சுப்போம், பேக்கர்னு எடுத்துக்கலாம். இது மூணுத்துக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? அதான் ஸ்டாண்டர்ட். இப்போ இது ஆன்சிபிள் வந்து வந்து மெயின்லி ஃபார் லினக்ஸ் implementation, something like ஓகே. SCCM மாதிரி ஒர்க் பண்ணுவோம். Terraform is mainly for to impose lot of predefined ARM template. எப்படி நம்ம ஆக்சஸ் பேக்கேஜஸ்ல யூஸ் பண்ற மாதிரி நீங்க நிறைய மல்டிபிள் பல்க் கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு த்ரூ AWS ஆர் அசூர்ல வந்து Terraform யூஸ் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் difference between Ansible and Terraform. கரெக்ட், ஆமாம். அந்த 3 பாயிண்ட்டுமே வேலிட் பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் வேற ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது? அதான் சார், இப்போ டெராஃபார்ம் நம்ம டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டேஜ் மட்டும் உள்ள இருக்கிற இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஸ்டேஜ், அப்ளிகேஷன் லெவல், சாரி கான்ஃபிகரேஷன், அந்த சர்வர் இன்சைட் த சர்வர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் ஆன்சிபிள் யூஸ் பண்ணலாம். வெரி குட். டெராஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு அண்ட் ஆன்சிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி ட்ரூ, பட் அகெயின் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது அவர் ஷாஜகான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வில் கவர் தட். அதுதான் மெயின் பாயிண்ட் ஆக்சுவலாக. டெராஃபார்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஃப்ரா புதுசாக ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ரா புதுசாக டெப்ளாய் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஓரளவுக்கு பேசிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேற ஆன்சிபிள் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு தான் ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுடைய ஆட்டோமேஷன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ், ஒரு இன்ஃப்ரால ஒரு ஆட்டோமேஷன் பண்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆட்டோமேஷன், ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃப்ரா காம்பனன்ட் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்றது, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் ஆன்சிபிள். ஆன்சிபிள் இஸ் மோர் ஆஃப் எ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆட்டோமேஷன் டூல். வேறஸ் அதை வச்சு நம்ம ப்ரொவிஷன்லாம் பண்ண முடியாது. ஆன்சிபிள் வச்சு நம்ம இன்ஃப்ரா ப்ரொவிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. வேற இது வந்து டெராஃபார்ம் வந்து இட் இஸ் எ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் டூல். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் பண்ற டூல் இது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ கம் டு தட். இது வந்து
ஆட்டோமேஷனுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதுவும் சின்ன சின்ன காம்பனன்ட் லெவலில் அப்ளிகேஷன் லெவலில் ஒரு பேட்சிங்க்கோ இல்லை வந்து ஒரு மானிட்டரிங்க்கோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ஆன்சிபிள் இஸ் மோர் ஃபார் டிப்ளாய்டு என்விரான்மெண்ட். ஆல்ரெடி என்கிட்ட என்விரான்மெண்ட் இருக்கு, அதுல நான் வந்து ஆட்டோமேஷன் கொண்டு வரணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் யூஸ் ஆன்சிபிள். வேற டெராஃபார்ம் வந்து அதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டெராஃபார்ம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவிஷன் பண்றதுக்கு, புதுசா வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய் பண்றதுக்கு, அது வந்து கிளவுடா இருக்கலாம், இட் கேன் பி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம்லேயே நிறைய இது இருக்கு. டெராஃபார்ம்லேயே கிளவுட் இருக்கு, டெராஃபார்ம் என்டர்பிரைஸ் இருக்கு, டெராஃபார்ம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் தேர். ஓகே, நீங்க ஆன் பிரேம்க்கு யூஸ் பண்ணலாம், அது வந்து ஹைபிரிட் என்விரான்மெண்ட்லேயே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சி ஈவன் யூ கேன் யூஸ் ஹைபிரிட் ஆன்சிபிள் இன் ஹைபிரிட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணலாம், டெராஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பட் டெராஃபார்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் டூல், அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா ஆஸ் எ கோட் இதுவாக யூஸ் பண்ற டூல் அது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் வந்து இட் இஸ் ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். அது உங்களோட டிசைட் ஸ்டேட் எப்படி மாத்துறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். சரி, நீங்க யாரோ சொன்னீங்கல்ல அது வந்து கிளவுடுக்கு கிடையாதுலாம் கிடையாது. டெராஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொவைடர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜூர் இருக்கு, ஜிசி இருக்கு, அவங்களே நம்ம ஹேஷிகார்ப் லாங்குவேஜ்ல நீங்க டிஃபைன் பண்ணலாம், ஜேசான்ல டிஃபைன் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் இட் கேன் பி டார்கெட்டட் ஃபார் எனி என்விரான்மெண்ட். VMware அவங்களுடைய எல்லா என்விரான்மெண்ட்டுக்குமே வந்து ப்ரொவைடர்ஸ் இருக்கு. ஸோ டெராஃபார்ம் கேன் பி யூஸ்ட் வைட்லி, ஓகே, நாட் ஒன்லி ஃபார் கிளவுட். இப்போ நிறைய இடத்துல இன்டகிரேட் பண்றாங்க இந்த டெராஃபார்ம் வச்சு. ஆமா, காமன் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா, காம்வால்ட். சி ஈவன் வந்து குபர்நெட்டிஸே கூட இப்போ வந்து காம்வால்ட்ல பேக்கப் கொண்டு வந்துட்டாங்க. காம்வால்ட் இஸ் கெட்டிங் இன்டு வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ஆக்சுவலா சொல்ல போனா. ஓகே, ஸோ பட் இங்க வந்து பேக்கர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இமேஜ் பில்டிங் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இமேஜோ இல்லை வந்து ஒரு மெஷின் இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக்கர் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஆன் வெரி ஹை லெவல் டெராஃபார்ம் வச்சு தான் நம்ம இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம். இம்யூட்டபிள்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் அங்கே இருக்கு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன், புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் பண்றதுக்கு, டிப்ளாய் பண்றதுக்கு இது வந்து எப்பயுமே டிக்ளரேட்டிவா தான் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கோடு வழியா நம்ம போயிட்டு அதை டிப்ளாய் பண்ணுவோம். அது வந்து நீங்க ஒரு வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றதுக்காக இருக்கலாம், டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்காக இருக்கலாம், லோட் பேலன்சரா இருக்கலாம், நெட்வொர்க்கா இருக்கலாம், இட் வில் கிரியேட் எவ்ரி திங், anything and everything. Terraform வந்து it is a provisioning tool. It is a tool which is used for deploying your infrastructure via code. Whereas Ansible வந்து அப்படி கிடையாது. Ansible வந்து it is a tool which can be used on an existing environment. அது வந்து மெயினா லினக்ஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். அது ஏன்னா இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ரெட் ஹேட் பேக்ரவுண்ட். மெயினா வந்து ரெட் ஹேட் தான் நிறைய பிஓசிஸ் பண்ணி நிறைய ப்ரூஃப் ஆஃப் வேல்யூ காமிச்சு அவங்க அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் இட் இஸ் மோர் இன் டு லினக்ஸ் சைட் ஆஃப் இட். ஓகே, ஸோ அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வரில் கான்ஃபிகரேஷன்ஸை வந்து கன்சிஸ்டண்டாக கொண்டு வரதுக்கு, இல்லை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ரொசீஜரல், இட் இஸ் பைத்தான் பேஸ்ட் பேக் எண்ட்ல. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வி ஹேவ் டு டூ இட் ஆர்கஸ்ட்ரேஷனாக தான் பண்ண முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இப்படி நடக்கணும். இப்போ ஆட்டோமேஷன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோவை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ப்ரொசீஜரைஸ்டாக தான் பண்ண முடியும். வேறஸ் டெராஃபார்ம் வந்து இட் இஸ் அ டிக்ளரேட்டிவ் திங். ஏன்னா நம்ம வந்து என்னென்ன என்விரான்மெண்ட் வேணும், எப்படி வேணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம டிப்ளாய் பண்றோம். ஓகே, ஸோ ஜென்ரலா நமக்கு இந்த ஸ்லைட்ல வந்து இந்த பர்டிகுலர் ஷீட்ல வந்து இம்யூட்டபிள்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இம்யூட்டபிள்னா ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து போயிட்டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இன்பிளேஸா மாடிஃபை பண்ணாம ஒரு புது சிஸ்டமா டிப்ளாய் பண்றது கான்செப்ட் தான் இம்யூட்டபிள் கான்செப்ட். அது எப்படி பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டூல்ஸ் வந்து டெராஃபார்ம், AWS கிளவுட் ஃபார்மேஷன், ARM டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெராஃபார்ம் வந்து இப்போ ஹைபிரிட் கிளவுட் இல்லை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அஜூர் மேஜர் அப்படின்னா அஜூரோடைய ARM டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். AWS ஃபுல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னா AWS உடைய நேட்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 11:32 hours போயிடுச்சு. ஸோ நம்ம ஐ திங்க் வில் டேக் அ பிரேக் ஹியர். அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்டுட்டு நம்ம வந்து வில் கண்டினியூ வித் ஈஸியான டாபிக் பற்றி பேசலாம். கண்டெய்னரைசேஷன் வெர்சஸ் வர்ச்சுவலைசேஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்க டாபிக் அது. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். இதுல இன்னும் நிறைய கம்பாரிசன் இருக்கு, பட் அது ரொம்பலாம் போவேணாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் a கிளைண்ட் ஒன்லி ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. இதுல கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லாம் கிடையாது. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, செஃப், பப்பட், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல ஒர்க் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே மியூட்டபிள் கான்செப்ட் தான். இப்போ இதெல்லாம் வந்து மியூட்டபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செஃப், பப்பட்,
ஆன்சிபிள், சால்ட் ஸ்டாக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மியூட்டபிள் இதில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போயிட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இது எல்லாமே. ஓகே, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கான்ஃபிகரேஷனை போயிட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு ஆன டூல்ஸ் இதெல்லாம். ஓகே, வேற டெராஃபார்ம்ன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் VM ப்ரொவிஷனிங், நெட்வொர்க் ப்ரொவிஷனிங், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனிங், லோட் பேலன்சர் கிரியேட் பண்றதுக்கு, புதுசா டிப்ளாய் பண்றதுக்கு, அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம். ஓகே, கம்ப்ளீட்லி இட் இஸ் டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ். டெராஃபார்ம் எப்பயுமே இம்யூட்டபிள் இன்ஃப்ராவை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கிளவுட் நேட்டிவோடைய அடாப்ஷனுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் மெஷ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், மைக்ரோ சர்வீசஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இது 3 கண்டிப்பா 100% புரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த கிளவுட் நேட்டிவ் மைண்ட் செட்டுக்கே மாற முடியும். ஓகே, அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு தியரட்டிக்கலா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் இது ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். வில் டேக் 10 minutes break. When we come back, we'll discuss the easier topic, containerization versus virtualization பத்தி பார்க்கலாம். கேளுங்க கொஸ்டின் தான் கேளுங்க. ப்ரோ, அந்த இமேஜ் பில்டர் இந்த பேக்கர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏஎம்ஐ மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணணுமா அதை? ஆமா, சரி, நீங்க வர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். நீங்க இந்த பேக்கர்ன்றது வந்து அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல். ஏஎம்ஐயா இருக்கலாம், இட் கேன் பி யுவர் நார்மல் அப்ளிகேஷன் கோடா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு புதுசா மெஷின் இமேஜ் பில்டர். ஆமா, ஏஎம்ஐ. ஓகே, நீங்க உங்களுடைய அமேசான் கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஎம்ஐன்னு சொல்லலாம். உண்மைதான். ஏஎம்ஐ ஆர் அப்ளிகேஷன் பேக்கேஜ். ஷூர். கதையா இங்க கொண்டு வந்தேன், இதை எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஃபைன். ஓகே, இதுதான் மெயினா இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஏன்னா மியூட்டபிளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இம்யூட்டபிள் வந்து டெராஃபார்ம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மியூட்டபிள் வந்து இந்த ஆன்சிபிள். ஏன் செஃப் பப்பட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி கோயிங் அவே கைண்ட் ஆஃப். ஏன்னா கிளவுட்ல வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை செஃப்பை பொறுத்த வரைக்கும். பப்பட் வந்து இட் சப்போர்ட்ஸ் ஆல் த கிளவுட். பட் வந்து பப்பட் ஏன் பாப்புலரா இன்னுமே இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எ டிக்ளரேட்டிவ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் மாதிரி பப்பட்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் யூசஸ் டிக்ளரேட்டிவ் மெத்தட். வேற செஃப் வந்து பாத்தீங்கன்னா மோர் லைக் இந்த ப்ரொசீஜரைஸ்ட் மெத்தட், இந்த ஆன்சிபிள் மாதிரி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்டா எது பாப்புலர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டிக்ளரேட்டிவா இருந்தாதான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ்னு சொல்றாங்க. இஃப் இட் இஸ் லைக் அ ப்ரொசீஜரல் திங், அது வந்து ஓல்டு டெக்னாலஜி, ஓல்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்றாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கோட் வச்சு நம்ம வந்து பழைய டைம்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவோமோ அதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் திங். ஒரு ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்றோம், ஒரு பேக்கப் ஆட்டோமேட் பண்றோம், இல்லை ஒரு பேச்சிங் ஆட்டோமேட் பண்றோம். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரைஸ்டா எழுதுவோம். ஸோ ப்ரொசீஜரைஸ்டா எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரொசீஜரலா பார்த்தோம் அப்படின்னா we can just say what is this chef. பட் ஆன்சிபிள் இன்னுமே பாப்புலர் தான். ஏன்னா அது லினக்ஸோடைய ரொம்ப நிறைய விஷயத்துக்கு வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால ஆன்சிபிள் வெளியில போக மாட்டேது. ஸோ டிக்ளரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். பப்பட் ஏன் இன்னும் பாப்புலரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது டிக்ளரேட்டிவ் ஒரு ரீசன். தென் சால்ட் ஸ்டாக்கும் அதே ரீசன் தான், டிக்ளரேட்டிவ்ல இருக்கிறதால. டெராஃபார்ம் இஸ் ஆல்சோ டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் ஃபார் நவ். ஓகே, ஸோ பார்ப்போம். நம்ம வந்துட்டு நம்ம வில் டாக் அபவுட் virtualization versus containerization. Okay, I'll stop the recording. Okay, we'll take 10 minutes break. Okay, time 10:30, 11:35, 11:45 வருவோம். ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க டைம். ஓகே, இல்லை இந்த கொஞ்ச நேரம் தான், ஒரு 15-20 minutes டாபிக் தான். ஓகே, I'll stop the recording. This conference will now be recorded. Okay, so yeah, before going into virtualization versus containerization, அந்த இது நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோம். ஓகே, தென் I will get into that. Maybe I think we have got only 15 minutes left. So இதில் எந்த அளவுக்கு அது கவர் பண்ண முடியும்னு தெரியல. லெட்ஸ் see. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் நேட்டிவ் அடாப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கிளவுட் நேட்டிவ் கான்செப்ட் போகிறோம். கிளவுட் நேட்டிவ்னா என்னன்னா இந்த இப்போ கிளவுட் நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷனோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மைக்ரோ சர்வீசஸ், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட், தென் இந்த மாதிரி கிளவுட் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் நிறைய அடாப்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர்ஸோடைய டிமாண்ட். ஆக்சுவலாக எண்ட் யூசர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இன்ஸ்டன்டேனியஸாக வந்து எனக்கு ஒரு சைட் போகிறேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு அப் டு த மினிட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு டவுன் டைமே வேணாம், வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எண்ட் யூசர்ஸ் ஆர் பிஸ்னஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கு.
ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் நம்ம மீட் அப் பண்ணணும் அப்படின்னா தென் டெஃபினட்டா வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். மைக்ரோ சர்வீசஸ், கண்டெய்னரைசேஷன், சர்வீஸ் மெஷ், இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இதுல நம்ம வந்து பெட்டர் ஆக முடியாது. பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட் பண்ணணும், டவுன் டைம் இருக்கக்கூடாது, ரேப்பிடா ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ தே எக்ஸ்பெக்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். நோ டவுன் டைம்ன்றது we can again call it as stability சைடில் வந்து எதிர்பார்க்குறாங்க, ரெசிலியன்சி எதிர்பார்க்குறாங்க. தென் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல வந்து நல்ல செக்யூரா இருக்கணும். they are looking out for better authentication, better security mechanisms. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும், பட் வித்தவுட் டவுன் டைம். ஓகே, ஆக்சலரேட்டடாக வந்து இன்னோவேட் பண்ணணும், ஆக்சலரேட்டடாக டெப்ளாய் பண்ணணும், பட் தேர் ஷுட் நாட் பி எனி டவுன் டைம். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் cloud native concepts or cloud native products. Okay, so cloud native na we are targeting speed, agility with performance balance. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மென்டாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா we need to kind of change. ஓகே, ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் நேட்டிவ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிரீன் ஃபீல்ட்ல டெப்ளாய் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. கிரீன் ஃபீல்ட்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு புது என்விரான்மெண்ட், ஒரு புது ஸ்டார்ட் அப், இல்லை ஒரு புது என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெப்ளாய் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் நியூ கம்பெனி ஆர் நியூ என்விரான்மெண்ட். ஆர் புதுசாக டெப்ளாய் பண்ணுறது ஐஷூரில் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறீங்க, இல்லை ஏடபிள்யூஎஸ் ஒரு புதுசாக ஒன்று பண்ணி எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீன் ஃபீல்டில் வந்து it is very very simple and easy to adopt cloud native concept, but existing brown field, அதாவது legacy existing environmentல வந்து பண்ணலாம். But again, there is a lot of challenges because of the legacy nature or existing infra இருக்கிற challengesலாம் நம்ம overcome பண்ணி we need to implement the cloud native concept. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் அது உண்மைதான். ஓகே, ஈஸியாக ஒரு கிரீன் ஃபீல்ட்னு நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ப்ரௌன் ஃபீல்ட்னா இந்த எக்ஸிஸ்டிங் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லோட் பேலன்சஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டாலிட்டியை வந்து நம்ம மாற்றணும் ஆக்சுவலாக. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டபிள் வெர்சஸ் இம்யூட்டபிள். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெட்ஸ் வெர்சஸ் கேட்டல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் அகேன் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட் ஸ்டோரி டூ மச். அந்த பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ட்ரை டு டேக் மோர் கேர். கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து அதை வந்து ஒரு ரீப்ரொவிஷனிங் திங்காக தான் நம்ம அதை யோசிப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அதை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதால அது வந்து யூ கேன் கம்பேர் கேட்டில் அஸ் இம்யூட்டபிள் திங், வேறஸ் பெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் திங்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு பிஹைண்ட் அந்த கான்செப்ட் வந்ததுக்கான இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்து சொல்லுவாங்க, ஒரு கம்பேரிசன் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா கிளவுட் நேட்டிவ் அடாப்ஷன் வந்து there is a journey for that. ஓகே, அதை நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஓகே, மேபி அந்த சர்வீஸ் மெஷ்ஷை பற்றி வந்து கொஸ்டின் இப்போ கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, I'll try to open this. ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் இந்த ஸ்க்ரீனில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா visibility, you can also open this cloud native trail map. ஓகே, இந்த கிளவுட் நேட்டிவ் ட்ரெயில் மேப்ல போனீங்க அப்படின்னா எப்படி கிளவுடை வந்து இந்த கிளவுட் நேட்டிவ் வந்து நம்ம ரீச் பண்ணலான்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி அ டார்கெட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ முத்து ஹைலைட் பண்ண மாதிரி மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே பேரலாக வந்து சிஐசிடி டெவாப்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷின் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு டேக் அ ஜேர்னி இந்த கைண்ட் ஆஃப் ஒரு மெஷரபிள் அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம ஜேர்னி டிராவல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து வி ஷுட் ட்ரை அண்ட் கண்டெய்னரைஸ் யுவர் அப்ளிகேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கோ அண்ட் கண்டெய்னரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டூல்ஸ் லைக் டாக்கர், கண்டெய்னரிடி ஆர் மெனி அதர் டூல்ஸ் இருக்குது, சிஆர்ஐஓ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ மெயினாக வந்து பாப்புலர் டூல் வந்து ஃபார் கண்டெய்னரைசிங் யுவர் அப்ளிகேஷன் வி யூஸ் டாக்கர் as a primary tool.
ஓகே, ஸோ நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரைஸ்ட் என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் வச்சு நம்ம பேக்கேஜ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்டெய்னரைசேஷன் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கிளவுட் நேட்டிவ் ஆர் மைக்ரோ சர்வீசஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சிஐசிடி, டெவாப்ஸ் உடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் டெவ்செக்ஆப்ஸ் உடைய கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, டெப்ளாய்மெண்ட், இது வந்து செட்டப் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் சிஐசிடி, டெவாப்ஸ் பைப்லைன் செட்டப் பண்ணுறது ஸ்டெப் 2. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா கிளவுட் நேட்டிவ் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு கொண்டு போனாதான் யூ கேன் ரீச் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில செட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நான் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா மாற்றணும், ஒரு சில DevOps strategy எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு we should have some KPI defined or we should have some measurable target. இப்படி இல்லாம நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து they will be trying everything in parallel. ஓகே, if they are doing that way then அது வந்து ரொம்ப பிரச்சனையாகவும் முடியும், நிறைய சேலஞ்சஸ், நிறைய அன்வான்டட் டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கும் நிறைய. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டெய்னரைசேஷன் பண்ணியாச்சு, நம்ம என்விரான்மெண்ட்ல DevSecOps உடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இட் கேன் பி எனிதிங். சி யூ கேன் யூஸ் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் மேபி ஜிட்லாப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈவன் யூ கேன் யூஸ் அட்லாஷியன் டூல்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ Kubernetes பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்கோ யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆர்கோ வந்து பார்த்தீங்கன்னா Kubernetes உடைய நேட்டிவ் டூல் ஆக்சுவலா. ஸோ இது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி பண்ணுவோம். ஸோ நம்ம ஜாப் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் ஒர்க் ஃப்ளோ பண்றதா இருந்தாலும் இந்த ஜிட்டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இங்க ஃபேமஸ் டூல் வந்து சிஐசிடி Kubernetes பொறுத்த வரைக்கும் ஆர்கோன்ற டூல் தான் வந்து இட் இஸ் வெரி பாப்புலர். அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ CNCF உடைய ப்ராடக்ட் அது, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். ஓகே, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கோ இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நாட் ஓன்லி இன்டெகிரேஷன் அண்ட் டெலிவரி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்றோம், இல்லை ரோல் பேக் பண்றோம், டெஸ்டிங் பண்றோம், அது எல்லாமே இதுக்குள்ள இன்டெகிரேட்டடா இருக்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா we talk about continuous integration and deployment, but அதுல continuous testing இருக்கணும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா there should be options for rolling back and roll out. ஓகே, ஸோ ரோல் பேக் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணனாலே அதுல கண்டிப்பா ரோல் பேக் பிளான் எல்லாமே கேட்பாங்க. இன்கேஸ் இது டிப்ளாய் பண்ணும்போது பிரச்சனை வந்து என்ன பண்ணுவீங்க, எப்படி அந்த ரோல் பேக் பிளான் வந்து கிளியரா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when you go for a CI/CD setup. ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லயும் தேர்ட் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா they will go for orchestration. ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது தேர்ட் ஸ்டெப். இந்த ஆர்கஸ்ட்ரேஷன்ல தான் நம்ம படிக்கிற Kubernetes வருது. Okay, so Kubernetes is a container orchestration tool. ஓகே, இதுதான் லீடிங் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூல் ஜென்ரலாக படிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ணி டெப்ளாய் பண்ணணும்ல. ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய டிசைட் ஸ்டேட், அந்த டெஃபினேஷன்லாம் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஹெல்ம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஹெல்ம் சார்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஃபைனிங் அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா Kubernetes அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ம் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் Kubernetes இஸ் மோர் ஆஃப் அன் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் 3 ஆக்சுவலா. ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட், அப்சர்வபிலிட்டி அனாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம என்விரான்மெண்ட் வந்து மைக்ரோ சர்வீசஸ்குள்ள வந்தாதான் நிறைய அடிஷனல் மானிட்டரிங் மெட்ரிக்ஸ் மெஷர் பண்ற மாதிரி இருக்கும், மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அப்சர்வபிலிட்டி அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து CNCFல வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எதெல்லாம் ரொம்ப பாப்புலர்ன்றதை தெரிஞ்சுங்க. இப்போ இந்த அப்சர்வபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மோர் பாப்புலர் டூல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், Prometheus வந்து இட் இஸ் வெரி வெரி பாப்புலர். ஏன்னா அது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் GNs லைக் கூகுள், IBM எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் யூசிங் Prometheus வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஓஷன், எரிக்சன் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், ஈவன் ரெட் ஹேட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா Prometheus தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது மானிட்டரிங் ஆஸ்பெக்ட்ல வந்து Prometheus இஸ் வெரி ப்ராமினன்ட். ஸோ இது இல்லாம நிறைய இருக்கு, Fluentd இருக்கு, யூ காட் ஜெய்கர்னு ஒரு டூல் இருக்கு, இதுவும் வெரி பாப்புலர், கெட்டிங் பாப்புலர். ஜேகர் ஏன் பாப்புலர் அப்படின்னா அது வந்து ஊபர் அவங்க தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அது வந்து ரொம்ப நிறைய ட்ரேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அதுல. ஜேகர் என்ற டூல்ல வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ வந்து CNCF கொடுத்துட்டாங்க. அவங்க CNCF கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன் ஹேவ் ஸ்டார்டட் யூசிங் இட். ஓகே, அதுல நல்ல டிஸ்ட்ரிபியூட்டட் மானிட்டரிங், ட்ரேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஈவன் ரூட் காஸ் அனாலிசிஸே கூட ஜேகர் டூல் வச்சு பண்ண முடியுது ஆக்சுவலா. ஸோ ஜேகர் இஸ் வெரி பாப்புலர்.
தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டூல் வந்து ஓப்பன் ட்ரேசிங் இருக்கு. ஓகே, இது நாலும் ரொம்ப பாப்புலர் டூல்ஸ். ஓகே, இது எங்கன்னா மானிட்டரிங் அண்ட் அனாலிசிஸ் ஆர் அப்சர்வபிலிட்டி அண்ட் அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா when you're talking about மானிட்டரிங், லாகிங், அலர்ட்டிங், ட்ரேசிங், ட்ரபிள் ஷூட்டிங், அதாவது ஆர்சிஏ பண்ணும்போது, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர். ஓகே, ஏன் இது இத்தனை டிஃப்ரெண்ட் இது எழுதுன்னு பார்த்தோன்னா, ப்ரொமித்தியஸ்ல எல்லாமே நடக்காது. சி மானிட்டரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாகிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூயன்டி தான் லாகிங்க்கு, ஜேகர் எதுக்கு ட்ரேசிங்க்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டூலும் ஒரு ஒரு பர்பஸ்க்கு ஆக்சுவலாக. ஓகே, there are tools like which can do multiple things. For example, third party neural lake அந்த மாதிரிலாம் டூல் போனீங்கன்னா ஒரே டூல்ல வந்து you will get lot of different things, but it is a paid thing. இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கர் டி கூட இட் இஸ் கெட்டிங் வெரி பாப்புலர், பட் தட் இஸ் ஃபார் அப்சர்வபிலிட்டியும் பண்ணோம், சர்வீஸ் மெஷும் பண்ணோம். பட் ஐ வில் டாக் அபவுட் தட் நவ். ஸோ ஸ்டெப் 5 வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் சர்வீஸ் மெஷ். ஸோ இப்போ உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன், கண்டெய்னர் டெப்ளாய்மெண்ட், கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் இட், பட் ஸ்டில் நமக்கு வந்து தேவைப்படும். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் என்வாய், லிங்கர் டி, கோர் டிஎன்எஸ் பத்திலாம் சொன்னல, அந்த இது வந்து இட் இஸ் we need to understand it, பட் அது வந்து ரொம்ப டீப் டைவா நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சிகே எக்ஸாம்க்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகே, சர்வீஸ் மெஷ், சர்வீஸ் டிஸ்கவரி, தென் சர்வீஸ் ப்ராக்ஸி, இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து கிளவுட் நேட்டிவ் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கும். டெவாப்ஸும் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. தே வில் ஆல்சோ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் மோர் அப்சர்வபிலிட்டி, அந்த மெட்ரிக்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தெர் வில் பி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அரௌண்ட். நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கணும், நம்ம வந்து பாலிசி அண்ட் செக்யூரிட்டியை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி லாட் ஆஃப் திங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் வந்து சிஎன்ஐ, ஸோ இங்கே ஒரு டூல் தான் கொடுத்துருக்காங்க, பட் தேர் ஆர் மெனி டூல்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கோலாம் ரொம்ப பாப்புலர், ஈவன் ஓப்பன் பாலிசி ஏஜென்ட்னு ஒரு டூல் இருக்கு, அதுவும் நல்ல பாப்புலர். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் வந்து வைட்லி அடாப்டட், எதெல்லாம் வந்து ஸ்டேபிளான ப்ராடக்ட், எதெல்லாம் ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராடக்ட்ன்றதெல்லாம் கிராஜுவேட்டட் ப்ராடக்ட்ன்றது இதுதான் மீனிங். It is a stable product, it is already widely adopted, it is a production ready product. நிறைய பேர் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்குபேட்டிங் யூஸ் பண்ணலாம், பட் it is having only a small number of people. ஓகே, ஆனா கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 7 வந்து இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேசஸ் அந்த கான்செப்ட்லாம் வரும். ஸோ ஸ்டெப் 7 டேட்டா பேஸ் தான், திங்க் டேட்டா பேஸ் கரெக்ட், distributed databases. Messaging, streaming. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் லிட்டில் மோர் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இது கொண்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளவுட் நேட்டிவ் ஜேர்னியை வந்து பிளான் பண்ணணும். இப்படி பிளான் பண்ணால் தான் யூ கேன் அச்சீவ் இட் வித் KPI பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் கொண்டு போக முடியும். ஸோ சில ஆர்கனைசேஷனில் தே ஆர் ட்ரைங் எவ்ரி திங் இன் பேரல் அண்ட் தட் இஸ் வேர் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இஸ் கமிங் அவுட். ஓகே, ஸோ அது பார்த்துங்க நிறைய நான் இந்த ஒரு ஸ்லைடு காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் இட் வில் மைண்ட் பாகல் யூ, பட் அகெயின் ஸ்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there are many products. Okay, so CNCF உடைய டூல்ஸ் போனீங்க அப்படின்னா there is a landscape thing, CNCF landscape map. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா there are hundreds of tools actually, 150 160 டூல்ஸும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் CNCF உடைய கம்ப்ளீட் ஃபுல் செட் ஆஃப் டூல்ஸ்.
ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன் தே வில் ஹேவ் அ சாய்ஸ் ஆஃப் தேர் ரெக்யர்மெண்ட். அதை பேஸ் பண்ணி அவங்க தே வில் பி சூசிங் இட். இது நீங்க வந்து ஒன்று கிட்ட போயிட்டு நீங்க ஜூம் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ETCDனா என்ன, Kubernetes எங்க யூஸ் பண்றாங்க. ஸோ Kubernetes மட்டும்தான் வந்து ஸ்கெடியூலிங் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு இருக்கான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. தேர் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ தட் ஆர் கெட்டிங் பாப்புலர். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க என்னென்ன பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு வந்து சர்வீஸ் மெஷ்க்கு என்ன பாப்புலரா யூஸ் பண்றாங்க, லிங்கர் டிஸ்டியோ. ஸோ அது கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் பண்ணீங்கன்னா அது நீங்க இன்னும் க்ளோஸ் அப் ஆயிட்டு அதை பத்தி டீடைல்ஸ் பார்க்க முடியும். எவ்வளவு பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான யூஸ் கேசஸ்லாம் அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு இதெல்லாம் உள்ள போகாதீங்க. நம்மளுடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா we are more focused towards orchestration and management. We are talking about scheduling and orchestration. கண்டெய்னருடைய ஆர்கஸ்ட்ரேஷன் தான் நம்ம வந்து டீப் டைவா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இப்போதைக்கு. ஓகே, வி ஆர் at stage 3 or step 3. உங்க ஆர்கனைசேஷன்ல they have already started converting their existing monolithic application to microservices application. ஆல்ரெடி உங்களுடைய DevSecOps டூல் செட்டை யூஸ் பண்ண ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா Kubernetes வந்து ட்ரை பண்றாங்க இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்றாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நீங்க லேர்ன் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு சூட்டபிளான ஆளா மாறுறீங்க. அதுதான் வந்து இன்னைக்கு பிரைமரி டேக் அவே ரீகேப். ஓகே, ஸோ microservices, monolithic versus microservices, cloud native products, then வந்து service mesh, immutable, mutable. இந்த 4 டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இருக்காது? இல்லைங்களா, கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ அந்த சொல்லுங்க. அது அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் சொல்லுங்க. அது வந்து ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம அதை வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். ஹெல்ம் சார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா தான் நம்ம போயிட்டு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் Kubernetes அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து டிஃபைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்கிரேட் பண்றதுக்குலாம் ஹெல்ம் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம், அது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஆர்கஸ்ட்ரேஷன் கோர் இன்டெகிரேட்டட் இது இல்லை, அதனால அதை பத்தி பார்ப்போம் கண்டிப்பா. ஸோ ஹெல்ம் சார்ட்ன்றது வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் யுவர் டு டிஃபைன், install, modify and upgrade the Kubernetes application. Okay. ஸோ தியரட்டிக்கல் செஷன்ன்றதால கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். பட் டேக் அவே வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸோடைய எதுக்காக மைக்ரோ சர்வீசஸ் போகணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெஷால என்ன நமக்கு எண்ட் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் கம்ப்ளீட்டாக நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், அதாவது மைக்ரோ சர்வீசஸ் டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் டஃப் ஆகும். அதே மாதிரி மானிட்டரிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாகும், செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாகும். அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம், சர்வீஸ் மெஷ் வச்சு டீல் பண்ணலாம். ஸோ கிளவுட் நேட்டிவ் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் ஆர் அஸ் சீனியர் பர்சன் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம ஆர்கனைசேஷனில் எந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கு, நம்ம அப்ளிகேஷன் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கு நம்ம ரெடியா இருக்கு, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி DevSecOpsல நம்மளுடைய லெவல் எவ்வளோ இருக்கு, CI/CD செட்டப் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஒன்று நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எடுத்த உடனே போயிட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் கண்டிப்பா வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்குதான் செய்யும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணோமான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டெப் 6ல வந்து நெட்வொர்க் பாலிசி அண்ட் செக்யூரிட்டி சொன்னால அது கண்டிப்பாக ஆர்கஸ்ட்ரேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அது தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் CNAயோட ப்ராடக்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேலிகோ யூஸ் பண்ணலாம், ஃபிளானல் யூஸ் பண்ணலாம், வியூநெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். நான் அதை கிளாஸ் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், அந்த நெட்வொர்க்கிங் ஸ்டோரேஜ் அது ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். பட் நம்மளுடைய கோர் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் சரௌண்டிங் பண்ணி தான் இருக்கும் கிளாஸஸ் டிஸ்கஷன் எல்லாமே. ஓகே, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலிகோ ஃபிளானல் பற்றி பார்ப்போம், வியூநெட்டை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நம்ம ஓப்பன் பாலிசி ஏஜென்ட் பற்றியும் பார்க்கணும். ஏன்னா வந்து அப்போதான் நம்ம எப்படி ஆத்தரைசேஷன், ஆர்பேக், அட்மிஷன் கண்ட்ரோல்லாம் எப்படி பண்ணுறோம், எப்படி டேட்டா ஃபில்டரிங் பண்ணுறோன்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. இது நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் கண்டெய்னர் ரன் டைம்னா என்ன, ஸோ கண்டெய்னரைசேஷன் வர்சஸ் வர்ச்சுவலைசேஷன் என்னன்றதை வந்து நம்ம மேபி நாளைக்கு பார்ப்போம். நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம 2 டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா மைக்ரோ சர்வீசஸும் கிளவுட் நேட்டிவ் மட்டும்தான் பார்த்துருக்கோம்.
ஓகே, அதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பட் அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் குட் ஆக்சுவலி. கொஸ்டின்ஸ் தான். இப்போ நான் வந்து அந்த புது டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஐம் நாட் கோயிங் டு டாக் ஸ்டார்ட் கண்டெய்னரைசேஷன் வந்து நம்ம நாளைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு அதே டைம் தானே? சேம் டைம் 9:30 தான். ஓகே, ஸோ இது தியரட்டிக்கலாக இருக்கிறதால கொஞ்சம் நம்ம ஆன் டைம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலாக போகும்போது ஈவன் இஃப் இட் இஸ் டச்சிங் தென் இப்போ வந்து டயர்ட்னஸ் தெரியாது. ஓகே, ஸோ பாருங்க, நான் இந்த ஸ்லைட்ஸ்லாம் சாரி இந்த ஷீட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். வி கேன் கனெக்ட் வென் நீடட். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். Thank you, sir. Thanks, Stanley. Thank you. Thank you very much. Yeah. We'll meet tomorrow. Thank you.